May I now request Honorable Mr. Justice N. Ananda Venkatesh, Mr. J. Alagaram Jodi, Vice President of MMBA, Mr. Airam K. Selvakumar, General Secretary of MMBA, to join us on the dais. I also request Honorable Mr. Justice N. Ananda Venkatesh to begin the newly renovated MMBA hall. Thank you, Lordship. An open arm is a welcome that makes a stranger into a friend. Today, I could see a lot of youngsters who have visited MMBA for the first time to attend this unique event. May I now request Mr. Alagaram Jodi, Vice President of MMBA, to deliver his welcome address. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்விலே நம்மளுடைய அழைப்பை ஏற்று அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா லார்ட்ஷிப் தான் இந்த ஒரு டாப்பிக்கே மூட் பண்ணாங்க. ஸோ நமக்காக இளைஞர்களுடன் உரையாட வேண்டும் அப்படின்னு அவங்களே ஒரு கருத்தை தெரிவித்து இன்றைக்கி டாபிக் வில் பி வெரி சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ வி ஹவ் டு தேங்க் அவர் லார்ட்ஷிப் ஃபார் பீயிங் ஹியர் வித் சச் அ திங். I welcome all our senior advocates gathered here and my fellow advocates here. எல்லோரும் இங்கே வந்திருந்து இந்த இன்றைக்கி ஒரு சிறப்பு என்னென்னா, இன்றைக்கி இந்த ஹாலை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருக்கோம். ரெனோவேட் பண்ணியதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் மீட்டிங். ஸோ அதுக்காக நமது தலைவர் திரு சீனிவாச ராவனுடைய முயற்சிக்கு அவருக்கு நன்றியை தெரிவிக்கணும்னு கடமைப்பட்டிருக்கின்றோம். அத்துடன் ஏற்கனவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க, ரொம்ப நேரம் வரவேற்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ I leave to Lordship to do the things. Thank you, my lords. Acts of honor come from honor written upon the heart. May I now request the Vice President of MMBA, Mr. J. Alagaram Jodi, to honor the Honorable Mr. Justice N. Ananda Venkatesh with a memento. Thank you, Lordship. Thank you, sir. May I now request the General Secretary of MMBA, Mr. Airam K. Selvakumar, to honor the Honorable Mr. Justice N. Ananda Venkatesh with a memento. Thank you, Lordship. Thank you, sir. Tete with junior advocates. I'm really sorry for the pronunciation. Let's hear it right properly from the master. May I now request our Honorable Mr. Justice N. Ananda Venkatesh for a head-to-head and a heart-to-heart conversation with our junior advocates. Welcome, sir. Chinnamani kuile mella varum mayile Chinnamani kuile mella varum mayile எங்கே உன் ஜோடி நான் போறேன் தேடி இங்கே உன் ஜோடி இல்லாம கேட்காக்கா பதிலும் சொல்லாம எனக்கு அது என்னடி கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ சின்னமணி குயிலே நல்ல வரும் மயிலே இல்லாத வைகையில நீராட போகையில சொல்லாத செய்கையில நிஜாட செய்கையில கல்லாகி போனேன் நானும் கண் பார்த்தாலாவே கை சேரும் காலம் வந்தா தோளோடு தோலாவு உலகனதடி ராகம் பாடி நானும் தேடி நீ அடிக்கடி அடைக்கணும் கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ
சின்ன மணி குயில மெல்ல வரும் மயில எங்கே உன் ஜோடி நான் போறேன் தேடி இங்கே உன் ஜோடி இல்லாம கேட்டாக்கா பதிலும் சொல்லாம குக்கு எனக்கு அதே நடி கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ பட்டு துணியுடுத்தி உச்சி மூடி திருத்தி தொட்டு அடி எடுத்து எட்டி நடந்த புள்ள உன் சேல காத்தில்லாட என் நெஞ்சும் சேர்ந்தாட உன் கூந்தல் வாசம் பார்த்து கையொன்னும் கூத்தாட மாறாப்பு சேலையில நூல போல நான் இருப்பேன் நான் சாமிய வேண்டுறேன் கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ சின்ன மணி குயில நல்ல வரும் மயில எங்கே உன் ஜோடி நான் போறேன் தேடி இங்கே உன் ஜோடி இல்லாம கேட்டாக்கா பதிலும் சொல்லாம குக்கு எனக்கு அதே நடி கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ தந்தன்னா 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 தந்தன்னா. ஷாக்கிங் ஸ்டார்ட். எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த இச்சபையில் கூடியிருக்கும் என் நெஞ்சிற்கினிய பாசத்திற்குரிய இளம் வழக்கறிஞர்களே, மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர்களே, எல்லோருக்கும் கை கூப்பி எனது வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் இது வரைக்கும் யாராவது ஒரு மீட்டிங் இப்படி பாட்டு பாடி ஆரம்பித்தாங்களான்னு எனக்கு தெரியல. சரி, ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா கோர்ட் முடிஞ்சிட்டு ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். அப்புறம் இந்த வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்லன்னா பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லுவாங்கள்ல, இல்லாட்டினா அப்படின்னு பண்ணுவாங்கள்ல, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணிவோங்க. எல்லாரையும் அப்படியே ஒரு ஜஸ்ட் வாண்டட் டு வேக் யூ அப். எல்லாரும் பளிச்சுன்னு இருக்கீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முதல்ல இது என்ன டாப்பிக்கில் பேச போகிறேன் அப்படின்றது சொல்ல வேண்டாம். இது டிட்டர்டீட் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த ஜாஸ்ன்னு ஒரு மியூசிக் ஒன்று இருக்குது. மியூசிக் வெரைட்டியில் ஜாஸ் மியூசிக்னு ஒன்று இருக்குது. அந்த ஜாஸ் மியூசிக்கில் என்ன வாசிக்க போகிறாங்க அப்படின்றது வாசிக்கிறவங்களுக்கே தெரியாது. they will just get into the stage and impromptu they will continuously keep innovating the music. அதில் அந்த கருப்பினத்தை சேர்ந்தவங்க தான் ரொம்ப ஃபேமஸ். அது that shows that people whom we considered as mindless are the most brilliant people, particularly in so far as music is concerned. So அந்த ஜாஸ் மியூசிக் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு நாள் எதையோ கேட்டுன்னு இருக்கும்போது ஜாஸ் மியூசிக் ஞாபகம் வந்த உடனே சரி, அப்போ நம்ம என்ன பேச போகிறோன்றது சொல்லாமல் போயிட்டா பெட்டர். ஏன்னா நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்றதை நான் சொல்லிட்டேன்னு வைங்களேன், நம்ம பிரெயின் ஒரு குரங்கு, உடனே அதை பற்றி அது ஏதோ ஒரு டிசிஷனுக்கு அப்படியே வச்சுக்கும். அதை நான் சொல்கிற விஷயத்தை உள்ளே எடுத்துக்காது, ப்ரொட்டஸ்ட் பண்ணும், அதெல்லாம் பண்ணும். அதனால் என்ன சொல்கிறோன்றது தெரியாமல் பண்ணால் என்னடா சொல்ல போகிறேன் இந்த ஆளுன்ற ஒரு அவேக்கனிங் அது இருக்கும்ல. ஸோ ஐ தாட் ஐ வில் டூ இட் தட் வே. அண்ட் ஐம் கோயிங் டு டாக் அபவுட் a lot of things, variety of things.
திருப்பி திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, எவிடன்ஸ் ஆக்ட்டு, அதுதான் நிறைய பேர் எடுக்கிறாங்களே உங்களுதில். அதை சொல்லியிருந்தால் இவ்வளோ க்ரௌடு வந்திருக்காது இப்போ. அதனால் முதல் ஒரு தமிழனாக பிறந்த அந்த பெருமிதம் எனக்கு ரொம்ப நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. என்னுடைய எல்லா பிறப்பிலும் மறுபிறப்பு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் நான் தமிழ்நாட்டில் தான் பிறக்கணும், தமிழ் தான் பேசணும். இது நான் நெஞ்சார சொல்கிற ஒரு விஷயம். அடுத்த ஜென்மத்திலேயாவது நல்ல தமிழ் பேச கற்றுக்கிட்டு, ஒழுங்காக தமிழ் எழுத கற்றுக்கிட்டு, சின்ன வயசில் அதெல்லாம் கோட்டை விட்டதுனால இப்போ பிடிச்சிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் எவ்வளோ பொறப்பெடுத்தாலும் எனக்கு இங்கே தான் பிறக்கணும், தமிழ் தான் பேசணும் அப்படின்றது உள்ளுக்குள்ளேருந்து நான் உங்கள்கிட்ட வெளிப்படுத்தணும்னு நினச்சேன். இன்றைக்கி நான் வெளிப்படுத்திட்டேன். இது எவ்வளோ ஒரு ரிச் ட்ரெடிஷன் இருக்கிற ஒரு மொழி, ஒரு இடம்ன்றதை பாருங்கள். ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன். ஒப்பாரி வைக்கிறாங்க இல்லையா? இறந்து போனவங்க வீட்டில் ஒப்பாரி வைக்கிறாங்க. குழந்தை இறந்து போனால் ஒப்பாரி வைக்கிற அந்த பெண்கள் எங்கே அடிச்சுக்கிட்டு அழுவாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? வயிற்றில் அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. நீங்கள் நல்லா திருப்பி கீனாக வாட்ச் பண்ணுங்கள் அடுத்த தடவைலேருந்து. குழந்தை இழந்துட்டானாக்கா, குழந்தை இறந்து போச்சுன்னா அவங்கள அறியாமல் வயிற்றில் அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. கணவன் இறந்து போயிட்டா மார்பில் அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. நம்ம அதெல்லாம் சரியாக உன்னிப்பாக கவனிக்கிறது இல்லை. அது மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயம் பண்ணி, ஒரு தப்பான ஒரு எண்ணத்தினால, தப்பான ஒரு செய்கையினால் ஒரு பெரிய தீங்கு இழந்து போச்சு, யாரோ இறந்துட்டாங்கன்னா மண்டையில் அடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வைப்பாங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அர்த்தம் வச்சுருக்காங்க. இது ஒரு இந்த மாதிரி ஒரு ரிச் ட்ரெடிஷன் இல்லாத ஒரு இடத்துல இதெல்லாம் பார்க்கவே முடியாது. அழும்பொழுது கூட, அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷனில் அழும்பொழுது கூட அதில் ஒரு அர்த்தத்தை வச்சுருக்காங்கன்னாக்கா, ஏன் குழந்தை இங்கேருந்து பிறக்கிறது, கணவன் தன்னுடைய மார்பிளையை சுமந்து அந்த அன்பை வெளிப்படுத்துறது, தப்பு பண்ணிட்டா ஐயோ இப்படி யோசித்தோமே, இந்த மாதிரி நான் தப்பாக யோசிச்சு தானே இதை பண்ணிட்டேன்னு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுவுறது. இப்படிப்பட்ட ஒரு ரிச் ட்ரெடிஷன் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் பிறந்தோன்ற பெருமிதம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். அடுத்தது, ஒரு 4 வரி எழுதுனா அதுக்கு கீழே கவிதை புயல், சிந்தனை சிற்பி, இவ்வளோ ஒருத்தெல்லாம் போட்டு பேர் எங்கடா இருக்கு, வெயிட் எல்லாத்தையும் எழுதி பின்னாடி பேர் எதனா சின்னதாக போடுற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியம் இது நம்ம தெரிஞ்சுக்கிறது. திருவள்ளுவர் எடுத்துக்கோங்க. திருக்குறளில் எங்கேயாவது ஒரு இடத்துல தமிழ் அப்படின்ற ஒரு வேர்டு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வேணால் திரும்பி எடுத்து பாருங்கள். திருக்குறளில் தமிழ் அப்படின்னே ஒன்று இருக்காது திருக்குறளில். ஃபஸ்ட்டு. செகண்டு, அதை எழுதுனது திருவள்ளுவர்னு யார் சொன்னால்? நம்ம பேர் வச்சுருக்கோம். திருக்குறள் திருவள்ளுவர், வள்ளுவரை கொஞ்சம் மரியாதை கொடுத்து திருவள்ளுவர். பேர் எழுதலை, யார் எழுதுனாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அவர் எழுதின காலகட்டத்திலலாம் மேக்ஸிமம் பனை ஓலையில் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பனை ஓலையெல்லாம் செல்லரிச்சு போயிடும். சரியாக பாதுகாக்கலைன்னா செல்லரிச்சு போயிடும். ஆனால் எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அந்த பனை ஓலையில் இருக்கிற அந்த பனை ஓலை அழிஞ்சு போகாமல் தன்னைத்தானே சஸ்டெயின் பண்ணியிருக்கு, உயிர்ப்பிச்சிருக்கு தன்னைத்தானே. இல்லாட்டினா இந்த நாள் நாம் 1330 குறளை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் அதை எழுதின ஆள் யாருன்னு தன்னை வெளிப்படுத்தாமே போயிட்டார். சரி, அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு எங்கேயாவது குறிப்பு இருக்கான்னு பார்த்துருக்கீங்களா? அதில் திருக்குறளில் ஒரு இடத்துல கூட இண்டிகேஷன் கொடுக்க மாட்டார். சரி, அதுதான் இல்லை. ஏதாவது ஒரு கடல், அதை வச்சு நம்ம ஆள் பிடிச்சிடலான்னு பார்ப்பான். பொத்தம்பொதோ எழுதுவார். எந்த கடலையும் குறிப்பிட்டு எழுத மாட்டார். ஏதாவது ஒரு ஆறுன்னு ஒரு இருந்ததுன்னா கூட அது எந்த இடத்துல ஓடுற ஆறுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சுக்கிட்டு நம்ம ஆளுன்னு சொல்லிடலாம். அதுக்கும் வாய்ப்பு கொடுக்கல. ஏதாவது ஒரு ரிலீஜன், நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், ஏதாவது ஒரு மதத்தை குறிப்பிட்டிருக்காரா? மொத்த
திருக்குறளில் ஒரு இடத்துல கூட இண்டிகேஷனே இல்லை. இது போல எழுதுனாதான் காலத்தை வென்று அது நிற்கும். நம்ம 4 லைன் எழுதி புயல், சிங்கம், புலி நான் எழுதுனா அடுத்த நாள் காணாமல் போயிடும். இன்றைக்கி ஒரு புக் இனாகரேஷனுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், லட்சக்கணக்காக செலவு பண்ணுறோம். 1 வருஷம் கழித்து யாருக்கு அந்த புக்கே தெரியாது. ஆனால் எந்த விளம்பரமுமே இல்லாமல், யார் எழுதுனதுன்றதை கூட சொல்லாமல், எந்த இடத்தை சேர்ந்தவர்ன்றதை சொல்லாமல், எந்த மதத்தை சேர்ந்தவர்ன்றதை சொல்லாமல், இவ்வளோ பெரிய உண்மையை சாதாரணமாக வச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் கிளம்பி போயிட்டார் அவர். அதை மாதிரியான ஒரு திருக்குறள், பொதுமறை, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அதை அவங்களோட தான் வச்சு கொண்டாடுற அளவுக்கு இருக்கிற ஒரு இதுவை ஒருத்தர் நான் எழுதுனேன் அப்படின்ற ஒரு தற்பெருமை இல்லாமல் வச்சார் பாருங்க. அந்த தமிழ் உலகத்தில் பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நம்ம எல்லாருமே பெருமைப்படணும். எதுக்காக இந்த டிஸ்கஷன்னா, மறந்து கொண்டே இருப்பது மனிதனின் இயல்பு. அது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் 150-200 பேர் செத்தா கூட நெக்ஸ்ட் டே வேற ஒரு விஷயம் வந்துடும், இதை மறந்துடுறோம் இல்லையா? அவ்வளவு கம்யூனிகேஷன் இன்னைக்கு ஒரு கம்யூனிகேஷன் வருது, அப்புறம் அடுத்த நாள் வேற ஒரு கம்யூனிகேஷன் வருது. இப்போது குஜராத்தில் ஒரு பெரிய பிரிட்ஜு உடஞ்சி கீழே விழுந்து 100கணக்கான பேர் செத்து போனாங்க. 2 நாள் எல்லாரும் அதை பற்றி பேசினாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஒன்று நடந்துதான் ஞாபகமே இல்லை. உயிர் தானே. அது குஜராத்தில் போனா என்ன, தமிழ்நாட்டில் போனா என்ன, அமெரிக்காவில் போனா என்ன? அப்போது மனுஷன் இயல்பாகவே ஒரு மறந்து போயிடுற ஒரு இயல்பு அவனுக்கு உண்டு. இந்த காலகட்டத்தில் ரொம்பவே மறந்து போகிறோம். புது விஷயங்களாக வர்றதுனால எல்லாத்தையும் மறக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு யாராவது ஒருத்தன் வேணும். அது நம்மளுடைய கடமை. அதை கலைஞர்கள் செய்யணும், எழுத்தாளர் செய்யணும், நானும் செய்யணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். அதனால் நீங்கள் என்னை கூப்பிடுறீங்களோ கூப்பிடலையோ, நான் சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பேன். யாராவது ஒரு 2 பேருக்கு மெசேஜ் போகும் அப்படின்றதுக்காக. இதில் சில சிந்தனை துளிகள் எனது மனசில் பட்டுது. எங்கேயோ கேட்டது எனக்கு ஞாபகம் வந்தது, எங்கேயோ படித்தது எனக்கு ஞாபகம் வந்தது. அது எல்லாத்தையும் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு பார்த்தேன். இதை சொல்கிறதுனால இது இன்னும் நான் இதில் இருக்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுற மாதிரியும், அதை உங்களுக்கு எல்லாருக்கும் போதிக்கிற மாதிரியும் நினச்சிங்கன்னா அது தப்பு. இதில் நான் சொல்கிற சில விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை. அப்போ ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், இதை ஞாபகப்படுத்தி எனக்கு நானே கூட இதை நல்லது செஞ்சுக்கணும் நானே பேசி அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நான் பேசினாலும் கூட உங்களுடைய இடத்துல தான் நானும் இருக்கேன். ஆர் நான் சொல்கிற பல விஷயங்களை நீங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்களா இருக்கும், எனக்கு தெரியாது. ஆனால் நான் போதனை பண்ணுறதுக்கு இங்கே வரல. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை உங்ககிட்ட சொல்லி நானும் என்னை மேம்படுத்திக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். ஒரு புத்தர்னுடைய ஒரு 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 வாக்கு ஒன்று இருக்குது. அவர் சொல்லுவார், 9 துவாரங்களிலிருந்து வருபவையும் நறுமணம் அற்றவையாக இருக்கிறது. துர்மணம்னு சொல்லல, அவர் நறுமணம் அற்றவையாக இருக்கின்றன. வாயில் இருந்து வரும் வார்த்தையாவது நறுமணம் கொண்டதாக வரட்டும் அப்படின்னு ஒரு புத்தர்னுடைய ஒரு வாக்கு ஒன்று இருக்குது. அந்த 9 துவாரங்கள்லேருந்து வரதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லை. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு கண்ட்ரோல் இருக்கிற இந்த துவாரத்திலேருந்து விடுற ஒரு வேர்டும் அதையாவது சுவையாகவும் நறுமணத்தோடையும் உபயோகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக பட்டது. சரி, அதிலிருந்து நம்ம ஆரம்பிப்போம்னு நினச்சேன் நான். முதல் கொஸ்டின், படித்தா அறிவு வருமா? இதுதான் எனக்கு திடீர்னு தோணுன ஒரு விஷயம். படித்தால் அறிவு வருமா?
ஓப்பனாக வச்சுக்கோங்க நீங்கள் உங்களை நீங்களே. பணத்தை வச்சுக்கிட்டு மாத்திரமே ஒருத்தனால உயர்ச்சி அடைய முடியாது. ஒரு குறிப்பிட்ட குலத்தில் பிறப்பதனாலேயே மாத்திரம் ஒருத்தனால உயர்ச்சி அடைய முடியாது. ஒரு பதவியில் இருக்கேன் அப்படின்றதுனாலே ஒருத்தனால உயர்ச்சி அடைய முடியாது. ரிட்டையர் ஆனால் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அறிவு இருந்தால் இந்த உலகம் மதிக்குமா? இந்த உலகம் மதிக்கும். அதனால தான் வள்ளுவன் என்ன சொல்கிறான்? அறிவுடையார் எல்லாம் உடையார். எல்லாம் அவனுக்கு இருக்கு, பாக்கி விஷயங்கள்லாம் செகண்டரி தான் சொல்கிறார். அப்போது இந்த உலகத்தில் சிறப்பாக வாழணும்னா அறிவை தேட முயல வேண்டும். சரியா நான் சொல்கிறது? ஓகே. அப்போது பழைய கொஸ்டினுக்கு போகிறேன். படித்தா அந்த அறிவு வருமா? தான் கொஸ்டின். படித்தா அறிவு வருமா? கண்டிப்பாக வராது. கண்டிப்பாக வராது. இயற்கை நியதி எப்படி இருக்குன்னா, வருவது எதுவுமே நிலைக்கிறது இல்லை. தலைவலி வருது போகுது, பதவி வருது போகுது, கூட இருக்கிறவங்க வராங்க போகிறாங்க, இல்லை நம்ம போயிடுறோம். எது எதெல்லாம் வருதோ இயற்கை நியதியை பொறுத்த வரைக்கும் அது போகும். அப்போது அறிவு வரா போல இருந்ததுன்னா இயற்கை நியதி பிரகாரம் அதுவும் போகணும் தானே. தர்க்கவாதத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அதுவும் போகணும். வருவது எல்லாம் போகும். எது எது வருதோ அதெல்லாம் போகும். அறிவு வரா போல இருந்தால் அதுவும் போகும், அதுவும் இருக்காது. அப்போது படித்தால் அறிவு வருமானா, அறிவுன்றது நம்மளுக்கு ஏற்கனவே உள்ளே இருக்கிற ஒரு சமாச்சாரம். நம்மளுக்கு உள்ளே இருக்கிற ஒரு சமாச்சாரம். இங்கிலீஷில் சொல்லணும்னா இட் இஸ் இன்ஹெரண்ட் இன் அஸ். இட் இஸ் இன்ஹெரண்ட் இன் அஸ், பட் இட் இஸ் பீங் கவர்டு பை சம்திங். அது எதாலேயோ மறைக்கப்பட்டிருக்கு. அப்போது படித்தா என்ன ஆகுது அப்படின்றது தெரியணும். படித்தா அந்த மறைக்கப்பட்டது விலகும். விலகுவதால் உள்ளே இருக்கும் அந்த அறிவு வெளிப்படும். இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா படித்தாவே அறிவு வந்துடும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். வரல. நல்ல விஷயங்களை படித்தா உள்ளுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிற அறிவை சுற்றி இருக்கும் அந்த கவர் வில் மூவ் அவுட் அண்ட் அறிவு கெட்ஸ் எக்ஸிபிட்டட். கல்வி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கே தோண்டுதல்னு ஒரு அர்த்தம் இருக்குது தமிழில். கல்வின்ற வார்த்தைக்கு தோண்டுதல்ன்ற அர்த்தம் இருக்குது. அந்த அறியாமையை தோண்டி எடுக்கிறதுனால படிப்பினால் அறிவு வெளிப்படும், வராது. இது 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 நான் சொல்கிறது ஏதோ வேர்ட்ஸ் மாதிரி இருக்குது, ஆனால் அதுதான் உண்மை. ஏன் உண்மைன்றதை நான் அப்படியே இதை ஃபாலோ பண்ணி லாஜிக்கலாக அடுத்ததுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். தெளிந்த நல்லறிவுன்னு ஒன்று இருக்குது. பாரதியினுடைய வாக்கு. தெளிந்த நல்லறிவு வேண்டும் அப்படின்னு பராசக்தி கிட்ட அவர் வேண்டார் இல்லையா? அப்போது அது என்ன அறிவு? தெளிந்த நல்லறிவு. இப்போது ஜெயகாந்தன் ஒருத்தர் இருந்தார், படிச்சிருக்கீங்களா? பா, முன்னாடியே இருந்தால் அத்தனை பேரும் தலையாட்டியிருப்பாங்க. ஜெயகாந்தன் தெரியுமா? தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்க, தேங்க் காட். பெரிய சிந்தனையாளர், ரொம்ப பெரிய சிந்தனையாளர். அவருக்கு சாகித்ய அகாடமி அவார்டு தராங்க. ஜெயகாந்தனுக்கு சாகித்ய அகாடமி அவார்டு தராங்க. சாகித்ய அகாடமி அவார்டு ஃபங்க்ஷனில் போய் இப்படி மைக்குக்கு நேரம் போய் நிற்கிறார் ஜெயகாந்தன். நின்று சொல்கிறாரு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த சாகித்ய அகாடமி அவார்டினால் சாகித்ய அகாடமி அவார்டுக்கு பெருமை சேர்த்தேன். இது என்ன திமிரா? இது என்ன ட்ரை பண்ணுறாரு அவர்? திருப்பி சொல்கிறேன்,
இப்போ நீங்கள் பார் அசோசியேஷனில் எனக்கு வந்து நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறீங்க சார், ஒரு அவார்ட் கொடுக்குறீங்க. நான் இங்கே மைக்கில் வந்துட்டு எனக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த அங்கீகாரத்தினால் இந்த பார் அசோசியேஷன் தனக்குத்தானே பெருமை தேடிக்கொண்டது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மூஞ்சி சிரிங்கிடும்ல. அவர் அதை சாகித்ய அகாடமி அவார்டுக்கு சொன்னார். சாகித்ய அகாடமிக்கு அவார்டுக்கு சொன்னார். இதுக்கு பேர் திமிர் இல்லை, ஞான திமிர். இதுக்கு பேர் ஞான திமிர்னு பேர். அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் பேசும்பொழுது யாரோ ஒருத்தர் தமிழ் கடல் அப்படின்னார். அவரை பார்த்து அவர் ஜெயகாந்தன் உட்காந்துன்னு கேட்டுக்கிட்டுலாம் இருக்க மாட்டார், இதை எழுந்துட்டார் அவர். நான் தமிழ் கடல் இல்லையா, தமிழ் தான் கடல் அப்படின்னாலும். எவ்வளோ தெளிவு பாருங்க. தெளிந்த நல்ல அறிவுக்காக நான் அதை சொல்கிறேன். நான் தமிழ் கடல் இல்லை, தமிழ் தான் கடல் அப்படின்னு எழுந்து சொன்னார். அப்போது தேவையில்லாத புகழ்ச்சியையும் தனக்கு தான் எடுத்துக்க மாட்டார். முதல்ல அவர் சொன்னது என்ன, சாகித்ய அகாடமி என்னால் பெருமை அடைகிறதுன்னு சொன்னார். அவர் இதை சொன்னார். அடுத்தது ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அவர்கிட்ட, நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எழுதி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு 100 ரசிகர்கள் இருந்தார்கள். படிப்படியாக நீங்கள் வளர்ந்து இப்பொழுது உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். அதுக்கு அவருடைய பதில், 100 பேர் என்னை பாராட்டும் பொழுதும் 1000 பேர் என்னை பாராட்டும் பொழுதும் நான் எதை எழுத வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை எழுதி கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் அவர்களது பாராட்டிற்காக நான் இதெல்லாம் எழுதவில்லை. நம்ம என்ன சொல்லுவோம், பரவாயில்லைங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க, வெக்கமாக இருக்குது. அதெல்லாம் ஹியூமிலிட்டியே இல்லை. அவருடைய பதில் இது. அப்போது ஏதோ அறிவுக்கும் தெளிந்த நல்ல அறிவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது எங்கேயோ. நம்ம பாரதியார்கிட்டேருந்தே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்கிறாரா பாரதி. 1000 ஜாதி இங்கு உண்டு, கான்ட்ரடிக்ஷன். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, 1000 ஜாதிகள் இங்கு உண்டு. அவரே திரும்பி சொல்கிறாரு, ஜாதி மதங்கள் பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே தெளிந்த நல்லறிவு வேண்டும். ஏன் இது சொன்னேன்னா, முதல்ல ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொன்னது அட்வைஸ், குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அறிவு எங்கே வந்ததுன்னா, 1000 உண்டிங்கு ஜாதி. ஜாதி இல்லையா என்ன ஜாதி கேட்குறோமா இல்லையா? அவர் நம்மாலா வாய்க்கு வாய் இந்த அப்போ 1000 உண்டிங்கு ஜாதி ஃபேக்ட், அறிவு. கடைசியில் ஒன்று சொன்னார் பாருங்க, ஜாதி மதங்களை பாரோம், அது தெளிந்த நல்லறிவு. அதுதான் அந்த தெளிந்த நல்லறிவுன்றது. அதுதான் விஸ்டம். நாலெட்ஜ் பிகமிங் எ விஸ்டம்னு இங்கிலீஷில் சொன்னால் புரியுமா இருக்கும் உங்களுக்கு. அந்த அறிவு தெளிந்த நல்லறிவு ஆகணும். ஸோ நான் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது படித்தால் அறிவு வருமானு கேட்டேன். அடுத்தது அறிவுன்னா என்ன மாதிரி அறிவு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும், எதை வளர்த்துக்கணுன்றது முக்கியம். வெறும் அறிவு இருந்தால் பத்தாது, தெளிந்த நல்லறிவு வேணும் அப்படின்றது தான். இப்போது சில பேர் சொல்கிறத கேட்டுருக்கோம்ல, ஏன் படித்தவனாக இருந்து நீ இந்த மாதிரி பண்ணிட்டேயா அப்படின்னு சொல்கிறான். ரெகுலராக கேட்குறது தானே. அவர் ஜட்ஜு, அவர் படிச்சிருக்கேன்றாரு, அவர் பேசுகிற பேச்சை பாரு. இல்லை சில பேர் சொல்லலாம், வந்தவனை பாடுறாரு பாரு அந்த ஆள், இதெல்லாம் ஒரு ஜட்ஜு பண்ணுற வேலையா அதெல்லாம். அது தெரியாது எனக்கு, நான் இங்கே ஜட்ஜாக வரல. அப்போ யாரோ சொல்கிறாங்க, அவன் படித்தவன் தானே, அறிவே இல்லாமல் செஞ்சிட்டான்பா, அறிவே இல்லாமல் சொல்லிட்டான்பான்னு சொல்கிறாங்களே. எந்த அறிவை பற்றி பேசுகிறாங்க? இது ரொம்ப முக்கியம். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன், என்ன ஒருத்தன் திட்டுறான், அவன் அந்த அறிவுன்னு சொல்கிறானே, அது என்னுடைய சட்ட அறிவை பற்றி பேசுகிறானா, இல்லை படித்தவன் எப்படி நடந்துக்கணுன்ற பண்பை பற்றி பேசுகிறானான்றது தான் முக்கியம். அதில் அவன் சொன்ன அறிவு என்ன,
நான் அதனால தான் சொல்கிறேன், இந்த இடத்துல சில நம்ம தமிழ்நாட்டில் சில நம்மளுக்கு தெரியாத பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்குது. ஆனால் வந்து நம்ம அதை வந்து ஏதோ சாதாரணமாக டெய்லி நடக்கிறதுனால நம்ம அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஒரு படித்தவனாக இருக்கியா, அவனுக்கு அறிவு இல்லையான்னு கேட்டால் அவன் என்ன கேட்குறான்னா, நீங்கள் ஃபிசிக்ஸ் தெரிஞ்சவனா, கெமிஸ்ட்ரி தெரிஞ்சவனா, லா தெரிஞ்சவனான்னு கேட்கல, தெளிந்த நல்ல அறிவு உனக்கு இருக்காயான்னு கேட்குறான். இருந்தால் நீ இதை பண்ணியிருக்க மாட்ட, இருந்தால் நீ இதை சொல்லியிருக்க மாட்ட இல்லையா? அப்போ அவன் அதை தான் கேட்குறான். எல்லா துறையிலுமே அறிவுடையர்கள் இருக்காங்க. தெளிந்த நல்ல அறிவு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கொஸ்டின் மார்க். இது ரொம்ப முக்கியம். இது நம்ம அந்த பேட்டர்னில் நம்ம யோசிக்க ஆரம்பித்தாதான் நம்ம எதை அறிவுன்னு தேடிக்கிட்டு நம்ம போகிறோன்ற விஷயமே நம்மளுக்கு தெரியும். புக் எடுத்து நல்லா படித்து பண்ணுறதெல்லாம் முள்ள மாதிரித்தனம் பண்ணேன்னு வைங்க, நல்ல அறிவு இப்படி எடுத்துக்கலாம். நல்ல லாவை கரைச்சி குடிச்சு ஜட்ஜ் ஆகி கரப்டாக இருந்தாங்கன்னு வைங்க, அவங்களால இந்த பக்கமும் ஜட்ஜ்மெண்ட் எழுத முடியும், அந்த பக்கமும் ஜட்ஜ்மெண்ட் எழுத முடியும். எங்கேருந்து வருதுன்றதை பொறுத்து ஜட்ஜ்மெண்ட்டு. கரெக்ட் தானே? அப்போது சட்ட அறிவு இருக்கு, ஆனால் தெளிந்த நல்ல அறிவு இல்லை. ஏன்னா நீ அதை பண்ணக்கூடாது. நீ வந்து எந்த விதத்துலையும் வந்து கரெக்டாக இருக்க முடியவே முடியாது இந்த பொசிஷனில் அப்படின்றது தெரியுமா? அப்படின்ற மாதிரி நடந்துக்கிறோமா? ஒன்றுத்துலேயுமே நம்ம அதை சொல்லலாம். பெரிய சயின்ஸ் அப்படியே கரைச்சி குடிச்சு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் எல்லாம் வச்சுன்னு இருக்காங்க. ஹேக்கர் அப்படின்னு ஆயிடுறாங்க. ஹேக்கர்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பைசா போட்டால் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துடுறான். அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்கள்லாம் பெரிய பிரில்லியன்ட் ஃபெலோஸ், ஒன்றும் சாதாரண ஆள்லாம் கிடையாது. நம்மளால அதெல்லாம் பண்ணவே முடியாது. அப்போ அவனுக்கு அந்த நுணுக்கமான அறிவு இருக்கு, அது பத்தாது, அவனுக்கு தெளிந்த நல்ல அறிவு இல்லை. அதனால் நம்ம அறிவுன்னு பேசுனா பாரதியினுடைய இந்த வாக்கியம் ஞாபகம் வரணும், தெளிந்த நல்லறிவு வேணும். லாலையும் ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் அறிவு ரொம்ப இல்லாட்டாலும் பரவாயில்ல, தெளிந்த நல்ல அறிவு இல்லைன்னு வைங்களேன், பாதாளத்துக்கு போகிற வேலை தான். அதனால் இது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ அடுத்த கொஸ்டின், நீங்கள் கல்வியை பற்றி தானே பேசுனீங்க, படித்தான்னு தானே ஆரம்பிச்சிங்க. படிக்கிறதுனா என்ன, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? கல்வியினால் புரிஞ்சுக்கிறோம். அப்போது இப்போ இருக்கிற கல்வி அறிவை தருதா, தெளிந்த நல் அறிவை தருதா? இதுதான் அடுத்த கொஸ்டின். கண்டிப்பாக தெளிந்த நல்ல அறிவை கொடுக்கவே இல்லை. கொடுத்தா ஏன் 10th ஸ்டாண்டர்டில் வந்து தூக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் நீட் எக்ஸாமில் தோத்துட்டேன்னு மாடியிலும் கீழே குதிக்கிறாங்க? ஏன்? ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரண விஷயத்துக்கு 100க்கு பதிலாக 95 எடுத்ததுக்கு 4 நாள் சாப்பிடாமையே உட்காந்துன்னு இருக்காங்க. ஏன்னா இந்த கல்வி முறை, நம்மக்கிட்ட இருக்கிற கல்வி முறை அறிவை கொடுக்கிறதே தவிர தெளிந்த நல் அறிவை உள்ளேருந்து எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால தான் நான் வந்து இவ்வளவு அதுக்கு ஒரு பேசிஸ் போட்டேன். ஸோ அதை தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து ஞானம்னு சொல்கிறாங்க. நம்ம அவ்வளோலாம் பேசுவோம், நம்மளுக்கு புரிஞ்ச பாஷையிலே பேசுவோம். அடுத்தது நான் என்ன நினச்சேன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழணும். உனது வாழ்க்கையை நீ வாழு அப்படின்னு ஒரு வாசகம் ஒன்று இருக்குது. உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழு, இப்போது என்ன இருக்கோ அதை கொண்டாடு. இந்த முல்லா நசருதீன் கதை கேட்டிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? முல்லா நசருதீன்றது வந்து தமாஷா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு அவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கும். ஸோ முல்லா நசருதீனில் ஒரு கதை ஒன்று இருக்குது. அது என்ன கதைன்னா, முல்லா நசருதீனுடைய தோட்டத்தில் ஆப்பிள் நல்ல விளைச்சல், 10 ஆப்பிள் எடுத்தால் 10 ஆப்பிள் நல்லா இருக்குது. எல்லா ஆப்பிளையும் கூட அதில் போட்டு தோட்டக்காரங்கெல்லாம் ஓடி வந்து சந்தோஷத்தோடு முல்லா நசருதீன்ட்ட சொல்கிறாங்க, இந்த தடவை விளைச்சல் பிரமாதமாக இருக்குது, எல்லா ஆப்பிளும் நல்லா இருக்குது, விளைச்சதெல்லான்னு. முல்லா நசருதீன் சேட் ஆகிடுறாரு, வருத்தமாகிடுறாரு.
ஒருத்தர் வந்து கேட்குறான், ஏங்க நாங்கள் எல்லாம் விளைச்சல் நல்லா இருக்குது, நீங்கள் போய் இவ்வளோ வருத்தப்படுறீங்களேன்னு கேட்குறாரு. அது முல்லா நசருதீன் சொல்கிறாரு, போன தடவை 10 ஆப்பிளில் 8 ஆப்பிள் நல்லா இருந்தது, 2 ஆப்பிள் அடிபட்டு போயிருந்தது, அதை நான் கழுதைக்கு போட்டேன். இந்த தடவை நான் எந்த ஆப்பிளை கழுதைக்கு போடுவேன்னு கேட்டாராம். இது வந்து இது நம்ம வீட்டில் கூட பண்ணுவோம். அதை காய்கறி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக, நம்ம அம்மா அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. எடுக்கும்பொழுது சில காய்கறி ஒரு மாதிரி சூம்பி போயிருக்கும், சிலது காஞ்சி போயிருக்கும். அதெல்லாம் எடுத்து சாம்பார் வச்சுருவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, அது உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இல்லை உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சாம்பார் வச்சு பாவம் நம்ம சாப்பிடுவோம். திரும்பியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொன்னாங்க பாருங்கள், அது திரும்பி திறக்கும்போது காஞ்சி போய் சூம்பி போய் அது மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து எதையுமே அந்தந்த ஸ்பாட் அண்ட் ஸ்பான்டேனிட்டியோட எதையுமே வந்து அனுபவிக்கிறது இல்லைன்றது தான் உண்மை. பைசாவில், பணத்தில் நல்ல பணம் இருக்கும், அப்போ கூட அந்த ஷர்ட்டில் ரேட்டை திரும்பி பார்க்குற புத்தி நம்மளுக்கு போகுதா? பிரமாதமாக இருக்குது ஷர்ட்டு, குவாலிட்டி நல்லா இருக்குது, அதான் துட்டு தான் வச்சுருக்கல. ஐயோ, அதனால் ஒன்றும் குடிமொழிக்கு போக போகிறதில்ல, அதனால் வந்து தெருவுக்கு வந்துட போகிறதில்ல. அந்த புத்தி அனுபவிக்க தெரியல, அனுபவிக்க எதை எடுத்தாலும் எடுத்து போய் உள்ளே வச்சிடுறது, உள்ள எல்லாத்தையும் வச்சிடுறது, எதையுமே அனுபவிக்கக்கூடாது அப்படின்றதுல வந்து தீர்க்கமாக இருக்கும். அப்போ ஏதோ அங்கே ஒரு குளறுபடி இருக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம எல்லோரும் சிரிக்கிறோம், ஒரு விதத்தில் நம்ம எல்லோரும் இதை பண்ணின்னு தான் இருக்கோம், நானும். அதனால் எனக்கும் அந்த ரேட் பார்க்குற பழக்கம் இருக்குது. மிடில் கிளாஸ் மென்டாலிட்டின்னு சொல்லுவேன் நான் இதை. அது ஏன் ஆயிருக்கு? உனக்கு தான் நல்லா பார்த்துக்கிறாங்க, ஆள் இருக்காங்க, சம்பளம் கொடுக்குறான் நல்லா மாதம் பிடிச்சதை ஒன்று வாங்கி நல்லா சாப்பிட்றேன், பிடிச்சதை ஒன்று வாங்கி போட, ஏன் ரேட்டை பார்க்குறேன் அப்படின்னு நான் எனக்கு நிறைய சொல்லிக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுலேருந்து வெளில வரதுக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு உங்களுடைய இடியோசிங்க்ரசிஸ் ஏதாவது இருக்கலாம், எனக்கு தெரியல. அப்போது என்ன ப்ராப்ளம்னா, நம்ம இப்போ இருக்கிறத அனுபவிக்கிறது இல்லை. நம்ம எப்போ பார்த்தாலும் வந்து பின்னாடி ஏதோ ஆகும்னு நினச்சிக்கிட்டே போய் நாசமாக போய் முடிஞ்சிடுறோம். இந்த வெத்தலை கதை ஒன்று இருக்குது. வீட்டில் வந்து கணவர் வந்து ஒய்ஃப் கிட்ட, அடியே அந்த செல்லத்தை எடுத்துனுவா, அந்த வெத்தலை செல்லன்னுவாங்க, அது எடுக்கிறாரு. இது வந்து ஏதோ ஒரு இடத்துல படித்ததான் ஞாபகம். வெத்தலை எடுத்தோன்னா முதல் வெத்தலை காஞ்சி போயிருக்குது, அடுத்த வெத்தலை அழுகி போயிருக்குது, அடுத்த வெத்தலை சரியாக இல்லை. அந்த வெத்தலையெல்லாம் எடுத்துட்டார், நல்ல வெத்தலையெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு இதை எடுத்து சாப்பிட்டுட்டார். இது அவருடைய பழக்கம். அடுத்த தடவை அந்த நல்ல வெத்தலையை எடுக்கலான்னு பார்க்கும்போது திரும்பி அதே ப்ராப்ளம் வந்தது, இறந்துட்டார். இறந்துட்ட உடனே பணத்தை கடத்திருக்காங்க. உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோன்னே யாரோ வெத்தலை அப்படின்னு தூரத்துலேருந்து கத்துனாங்க. உடனே ஒரு ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் வெத்தலையும் எடுத்து அந்த வாத்தியார் சுற்றி அது வாயில் வைக்க போகிறாரு. பையன் நிறுத்துங்கண்ணா, அவருக்கு பிடிச்சது இந்த மாதிரி வெத்தலை இல்லை, காஞ்ச வெத்தலைன்னா. அப்போ அதனால் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கதை இது. ஆனால் இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை நிறைய தடவை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அது மாதிரி நம்ம என்ன தான் பண்ணாலும் எல்லார்கிட்டேருந்தும் பாராட்டு வாங்க முடியாது. யாராவது ஒருத்தன் தப்பு சொல்ல தான் செய்வோம், எல்லார்கிட்டேருந்தும் பாராட்டெலாம் வாங்கிடவே முடியாது. ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை ஒன்று படித்தேன். அதில் ஒரு நாய், அது வாயில் பேகை கவிக்கிட்டு பஸ்ஸில் ஏறுது. அந்த பேகுக்குள்ளே, அந்த நாயினுடைய அந்த இதுக்குள்ளே பைசா வச்சுருக்காங்க. கரெக்டாக ஒரு ஸ்டாப்பில் இறங்குது, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ளே நுழையுது. அது சாமான் என்ன வேணுமோ அங்கே இண்டிகேட் பண்ணி போடுது, அவங்க போட்டு விட்றாங்க. அந்த நாயினுடைய அந்த இதிலிருந்து பைசாவை எடுக்கிறாங்க, பாக்கி பைசாவையும் வச்சிடுறாங்க. அப்போ அது நம்ம நாடு இல்லை, இது வெளிநாட்டிலேருந்து வந்த கதை, அது தெரியுது நம்மளுக்கு. வச்சிடுறாங்க. வச்சுட்டு திரும்பி அந்த நாய் பஸ்ஸில் ஏறுது. பஸ்ஸில் ஏறிட்டு கரெக்டாக அந்த ஸ்டாப் வந்தோடனே இறங்குது. இறங்கி வீட்டுக்கு போய் பெல் அடிக்குது.
பெல் அடித்த உடனே அந்த நாயினுடைய அந்த சொந்தக்காரன் கத்திக்கினே வரான். வந்து அந்த நாயை பொட்டுன்னு தலைமையிலே ஒன்று வைக்கிறான். உனக்கு அறிவில்லை, போகும்போதே வீட்டு சாவி எடுத்துன்னு போனவன் உனக்கு தெரியாதான்னு கேட்குறான் நாய்கிட்ட. ஒரு நாய் இவ்வளோ வேலை பண்ணதே ஜாஸ்தி. ஆனால் அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறான், எல்லாத்துக்கும் நம்ம தப்பு கண்டுபிடிப்போன்றதாக சொல்கிறேன். அந்த நாய் வீட்டு சாவியை வேறு எடுத்துன்னு போனோன்னு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கான். இது ஒரு கதை. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எதை பண்ணாலும் எதை செஞ்சாலும் எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தன் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பான். அதையெல்லாம் கடந்துட்டு போயிட்டே இருக்கணுன்றதுக்காக வேண்டி இதை சொன்னேன் நான். அடுத்த முக்கியமான விஷயம், சக்ஸஸ்ன்னு நம்ம எதை நினைக்கிறோம்? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது நான் வெற்றி அடைந்து விட்டேன், ஐ எம் எ வெரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னா என்ன? ஒரு ஐன்ஸ்டைனுடைய ஒரு வாசகம் ஒன்று இருக்குது. அவர் சொல்கிறாரு, ட்ரை நாட் டு பிகம் எ மேன் ஆஃப் சக்ஸஸ், பட் ரேதர் ட்ரை டு பிகம் எ மேன் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்கிறார். அப்போ வேல்யூஸை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறாரு? ஐன்ஸ்டைன் சொல்கிறார். ரொம்ப முக்கியம், யார் சொல்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். தெருவில் ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ அதை சொன்னான்னு வைங்களேன், அவனுக்கு சக்ஸஸ்னால் என்னென்னு தெரியாது, உலகம் பார்க்குற அந்த சக்ஸஸ் தெரியாது, அவன் சொன்னால் பலிக்காது. ஆனால் உலகம் யாரை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னு நினைக்கிறாங்களோ அவன் சொன்னால் அது பலிக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் சச்சின் டெண்டுல்கர், இது எல்லாருக்கும் தெரியும், ஜெயகாந்தன் அளவு கன்ஃபியூஷன் கிடையாதுங்க. சச்சின் டெண்டுல்கர்கிட்ட ஒரு பர்டிகுலர் மீட்டிங்கில் கேட்குறாங்க. அந்த அப்போ இருந்த அந்த சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட்டையும் பேசுவாங்க. பேசும்பொழுது சக்ஸஸ்னால் என்னன்னு என்ன மாதிரியே கேட்குறாரு, எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு. ஒருத்தர் ஒரு பதில் சொல்லிட்டு வர்றாரு. சச்சின் டெண்டுல்கருடைய பதில் ரொம்ப பாதித்த ஒரு பதில் அது. அவர் என்ன சொல்கிறாரு, ஐ வாண்ட் டு பி ரிமெம்பர்ட் ஆஸ் அ கைண்ட் பர்சன் and not the number of runs that I have scored. சச்சின் டெண்டுல்கர் சொல்கிறாரு, நான் அடித்த ரன்னை எல்லோரும் மறந்துடலாம், நான் ஆடின பேட்டிங் எல்லோரும் மறந்துடலாம். அது இந்த காலத்தில் நம்ம மறந்துக்கிட்டே இருக்கோம் எல்லாரையும். அதனால தான் நான் எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லும்போது நல்லவர்களை மறப்பதுன்ற ஒரு பெரிய பண்பையே நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால தான் சொன்னேன். சச்சின் டெண்டுல்கர் சொல்கிறான், நான் சக்ஸஸ்ன்னு என்ன நினைக்கிறேன், சக்ஸஸ்ன்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறான், என்னை மக்கள் நினைக்கணும்னா நான் நல்லவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணுமே ஒழிய நான் எவ்வளோ ரன் அடித்தேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு சக்ஸஸ் அப்படின்னா நான் ஜட்ஜ் ஆகிட்டேன், ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிட்டேன், அது சக்ஸஸா? கொஸ்டின் அதுதான். அது ஒரு பொசிஷன். அந்த பொசிஷனுக்கு போகிறதுனாலே அது சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு 15-20 வருஷ காலத்துக்கு அப்புறமா ஒரு மனுஷன் இருந்தாயா, நல்ல மனுஷன்யா, அவன் இருந்தபோது இப்படிலாம் பேசினாயா, ஒரு நாள் கோராமையாக பாடினான், அது பரவாயில்ல, ஆனால் அப்படி இருந்தாயா அப்படின்னு சொன்னால் தட் இஸ் மை சக்ஸஸ். தட் இஸ் மை சக்ஸஸ். வி ஹாவ் டு கேஜ் சக்ஸஸ் லைக் தட். ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. 3 MA 4 PhD எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு யங் கேர்ளை மொலஸ் பண்ணுறது. யாராவது பாவம் அவங்கள்ட்ட வந்து இன்டர்னாக சேர்ந்தவங்க, அவங்கள்ட்ட வந்து வேலை செய்கிறவங்க, என்ன படித்து என்ன பிரயோஜனம், நீ என்னவா பார்த்த, உன் குழந்தைங்க இல்லையா அவங்கெல்லாம் இல்லை. அப்போது அவன் சக்ஸஸ்ன்ற விஷயம் அவன் தலை மேலே ஏறி போய் நான் சக்ஸஸ்ஃபுல்லியா இந்த உலகத்தில், உலக பார்வையில் நான் சக்ஸஸ்ஃபுல்லான ஆள், நான் இன்னும் வேணால் பண்ணுவேன், என்னை எவனும் ஒன்றுமே கேட்கவே முடியாது. அதனால தான் யார் இதை நிறைய பண்ணுறாங்க, பவர் கொடுத்தவன் தான் பண்ணிக்கிட்டே இருக்கான் திரும்பி திரும்பி. அந்த டெஸ்ட் ஆஃப் தட் கேரக்டர் ஆஃப் அ பர்சன் வில் கெட் ரிவீல்ட் ஒன் யூ கிவ் பவர் டு தட் பர்சன். அப்போ தெரியும். பவரை கொடுத்த 2வது வருஷம் அந்த ஆளே கம்ப்ளீட்டாக மாறி போயிருப்பான். அதை அவன் சக்ஸஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அதனால தான் அலெக்சாண்டர் 29 வயசில் இறந்து போகும்போது எல்லாரையும் கூப்பிட்டு என்னுடைய அந்த சாவு பெட்டியில் 2 பக்கமும் ஓட்டை போட்டு திறந்து வைங்க அப்படின்னு சொன்னானாம். நம்மளுது ரொம்ப ஒரு விசித்திரமான பிறப்பு நம்மளுது. நம்ம இந்த உலகத்துக்கு வரும்பொழுது கையை அப்படி மூடிக்கினே வருவோம். குழந்தைங்க பண்ணுமா,
இப்படி கையை மூடிக்கினே வருவோம், என்னத்தையோ பாதுகாக்கிறதுக்காக வேண்டி கையை மூடிக்கிட்டே வருவோம். நம்ம போகும்போது ஒன்றுமே இல்லாமல் போகும். அதுக்கு அலெக்சாண்டர் சொன்னான், நான் போகும்பொழுது 2 சைட்லேயும் ஓட்டை போட்டு என் கை 2த்தையும் இதை மாதிரி வெளியில் விட்டுடுங்க. இந்த உலகத்தையே வென்ற அலெக்சாண்டர் அவன் இறக்கும் தருவாயில் ஒன்றுமே இல்லாமல் போனான் என இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னான் அலெக்சாண்டர். அப்போது அலெக்சாண்டர் சக்ஸஸ்ஃபுல்லான்னு கேட்டால் அலெக்சாண்டர் அதுக்காக சக்ஸஸ்ஃபுல் இல்லை. அவர் யார் யாரெல்லாம் வின் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அலெக்சாண்டர் இதை சொன்னது 2023 எனக்கு ஞாபகம் வருது. புரியுதா அவனுக்கு? அப்போ அதுதான் அலெக்சாண்டர்னுடைய சக்ஸஸ். அதனால் ஒரு இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன், ஒரு கேஸ் நடத்துகிறீங்க, பைசா கீசா கொடுத்து விட்னஸை ஹாஸ்டைல் பண்ணி ஒரு கிரிமினல் கேஸை ஜெயிச்சு ஒரு ஆளை வெளில எடுத்துடுறீங்க. அந்த ஆள் ஒரு 10 லட்ச ரூபா ஃபீஸ் தரான். இன்னொரு கேஸு, ஒரு ஏழை விவசாயி செகண்ட் அப்பீலில் வின் பண்ணி அவனுடைய நிலத்தை அவனுக்கு மீட்டு கொடுத்து அவன் அவங்களுக்கு 2500 ரூபா ஃபீஸ் கொடுக்குறான். இதில் எதை விரும்புவீங்க? மனசாட்சியோடு சொல்லுங்கள். 2500 தானே விரும்புவீங்க? இல்லை திருட்டுத்தனம் பண்ண தான் விரும்புவீங்களா? உங்களுக்கு மனசு இது வந்து தியரிட்டிக்கல் கொஸ்டின் இல்லை. உங்களுக்கு உள்ளுக்குள்ள எங்கே சந்தோஷமும் அமைதியும் கிடைக்கும், இதுதான் கொஸ்டின். இது நீங்கள் அவங்க தான் நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். மனசுக்குள்ளே எங்கே திருப்தி வருதுன்னா கண்டிப்பாக அந்த 2வதுல தான். ஏன் சொல்கிறேன்னா, இதை நான் இன்னொரு இடத்துல கூட சொன்னேன். ஜஸ்டிஸ் சாஹி, ஏபி சாஹி நம்ம கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்து ரிட்டையர் ஆனார். ரிட்டையர்மெண்ட்டு அன்றைக்கி ஃபேர்வெல்லில் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அழுகுறார். அவரால் தாங்க முடியல, அழுகுறார். என்னடான்னு கேட்டால், அவர் அலகாபாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருக்கும்பொழுது ஒரு செகண்ட் அப்பீலில் வின் பண்ணி கொடுத்தபோது ஒரு வயசான ஒரு அம்மா தன்னுடைய புடவைக்கு மடிப்புக்குள்ளே ஏதோ ஒரு பணத்தை இப்படி எடுத்துன்னு வந்து அவர் கையில் கொடுத்ததை ஃபேர்வெல்லில் அவர் ஞாபகம் வச்சுக்கிட்டார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தருணங்கள். இந்த தருணங்களை மிஸ் பண்ணவே கூடாது நம்ம வாழ்க்கையில். ஏன்னா ஜட்ஜானா சக்ஸஸ்ஸு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆனால் பெரிய பெரிய சக்ஸஸ்ஸு. ஆனால் அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ரிட்டையர்மெண்ட் போது என்ன சொன்னார்? நான் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 14, 19, 21 கலக்கி காஃபியாக திரும்பி கொடுத்தேன்னு சொல்ல. அவர் அந்த ஏழைக்கு நான் வந்து அன்னைக்கு கொடுத்தேனே அது எனக்கு ஞாபகம் வருதுன்னு அழுகுறாரு. அப்போ அவரை எது பாதிச்சிருக்கு? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஜட்ஜாக இருந்து ஒரு பெரிய இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி 150 பேஜுக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறது பெரிய விஷயமா? இல்லை ஒரு ஏழை ஆளுக்கு, ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவனுக்கு, ஒரு வேலை இழந்தவனுக்கு, நிலத்தை இழந்தவனுக்கு, ஒரு கம்யூனிட்டி தனக்கு எந்தவித ரெக்கக்னிஷனும் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற கம்யூனிட்டிக்கு ஆர்டர் போட்டு அதனால் அவனுக்கு ஒரு வெளிச்சம் வருது, அந்த ஆர்டர் முக்கியமா? இந்த ஆர்டர் 4 பேஜ் கூட இருக்காது, அந்த பேஜ் 150, அந்த ஆர்டர் 150 பேஜ். எது சக்ஸஸ்? இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். இது நம்ம இந்த கேள்விகளை நம்ம திரும்பி 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 நம்மளுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கணும். தெளிந்த நல்ல அறிவுன்னு சொன்னேன்னு ஒரு கேஸில் அந்த மாதிரி எடுத்து பண்ண ஆரம்பித்தோன்னா எல்லா கேஸ்லேயுமே வந்து நம்மளுக்கு தேவை பணம், நம்ம பணத்துக்கு என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்தால் அந்த மாதிரி பணம் சம்பாதிச்சவங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் கொஞ்சம் அவங்களோட இருந்து பாருங்கள். எவ்வளவு பணக்காரங்க வந்து சந்தோஷமே இல்லை சார், ஏன் நான் அந்த வாழ்க்கையை வாழறேன்னே தெரில சார். ஒரு ஆள் சொன்னார், அந்த ஆள்கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 கோடி இருக்கும் ஈஸியாக. அவர் வந்து என்கிட்ட சொல்கிறார் கை பிடிச்சிதுன்னு, எனக்கு தெரில சார், நான் ஏன் இந்த வாழ்க்கையை வாழறேன்னே தெரில சார், போயின்னு போல தோணுது. 150 கோடி. நான் அவர்கிட்ட கேட்குறேன், என்னங்க ஆச்சு, நீங்கள் இவ்வளோ பெரிய பணக்காரர், இவ்வளோ செல்வந்தராக இருக்கீங்க, இவ்வளோ அதெல்லாம் இருக்குதுங்க, அதை வச்சுக்கிட்டு நான் என்னங்க பண்ணுறேன், அதை வச்சுக்கிட்டு நான் தூங்க முடியுமாங்க? இதெல்லாம் ஃபிலாசபி இல்லை, இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை, இதெல்லாம் வந்து ரியாலிட்டி. இந்த வயதிலேயே, இந்த இளம் வயதிலேயே, வளர்கிற பருவத்திலேயே இதையெல்லாம் எங்கேயோ காதுல வாங்கி வச்சுக்கிட்டா அதை பற்றி வெளியில் போய் பேசாதீங்க. ஏன்னா இது பேசுகிறதுக்கான விஷயம் இல்லை, இது கடைபிடிப்பதற்கான ஒரு விஷயம் அப்படின்னு நான் எனக்கும் சொல்லிக்கிறேன். திரும்பி திரும்பி நான் அதை திரும்பி சொல்கிறேன். நான் கடைபிடிக்கிற மாதிரியும் உங்களுக்கெல்லாம் போதனை பண்ணுற மாதிரியும்
அப்படி இல்லை. இதை கடைப்பிடிக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு தருணம் வரும்பொழுது சொன்ன அந்த விஷயம் வந்து எங்கேயோ விதையாக நம்மளுடைய மைண்டில் இருக்கும், அது வெளியில் வரும் அந்த டைமில். அதனால் இது இன்னொரு விஷயமா நான் சொல்லணும்னு நினச்சேன். அதனுடைய கனெக்டட் வந்து திறமையும் புகழும். இது இன்னொரு ரொம்ப சரியாக நம்ம புரிஞ்சிக்காத ஒரு விஷயம். இதில் எப்படி சொல்லணும்னு நினச்சேன்னா, திறமையை தக்க வைக்க முயலுங்கள், புகழை தக்க வைக்க முடியாது, அது நம் கையில் இல்லை. எம்ஜிஆர் தெரியல, எம்ஜிஆர் தெரியும். எம்ஜிஆர் தன்னுடைய சுயசரிதையில் எழுதுகிறாரு, கேபி கேசவன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மெகா ஸ்டார் ஒருத்தர் இருந்தார் எம்ஜிஆர் காலத்தில். அவருக்கு பேரே ஏதோ சிங்கம் ஏதோ சம்திங் அந்த மாதிரி. அப்படி கேபி கேசவன் வந்தார்னா கூட்டம் அலமோதும், இடமே கிடைக்காது. எம்ஜிஆர் அந்த டைமில் தான் உள்ள சினிமா ஃபீல்டுக்கு வரார். அப்போ அவர் பார்க்குறாரு அவரை, அப்படியே ஒரு ஆள் போகிறாங்க, இது வாங்குங்க அது வாங்க, ஆட்டோகிராஃப் வாங்குங்க, இப்போ செல்ஃபி எடுங்கன்னு சொல்கிற மாதிரி. அது காலம் மாறுது. கேபி கேசவன் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் எம்ஜிஆர் பெரிய ஆக்டர் ஆகிடுறாரு. எம்ஜிஆர் நடித்த ஒரு படத்தை, ஆரம்ப காலத்தில் நடித்த ஒரு படத்தை தேட்டரில் பார்க்குறதுக்கு வரார் எம்ஜிஆர். கூட்டம் தெரிஞ்சுக்கிச்சு எம்ஜிஆர் வந்துட்டாருன்னு. ஒரே அலமோது கூட்டம், அவர் வெளியில் விட மாட்டேங்கிறாங்க. கேபி கேசவன் வெளியில் கார் வச்சு நின்று இருக்கார். எம்ஜிஆர் அப்படியே கவர் பண்ணி அந்த காரில் கூட்டின்னு போயிட்டார். எம்ஜிஆர் சொல்கிறாரு, இதுதான் நிதர்சனமான உண்மை. கேபி கேசவன்றவருக்கு வந்து திறமை குறைஞ்சி போச்சாங்க? ரொம்ப முக்கியம். என்ன திறமையாக குறைஞ்சி போச்சு? இல்லை, திறமை அப்படி தான் இருக்குது, இன்னும் மெருகேறி கூட இருக்குது. புகழ் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு வாட்டி கேபி கேசவனுக்கு இருக்குது, ஒரு வாட்டி எம்ஜிஆருக்கு இருக்குது, அப்புறம் கமலஹாசனுக்கு இருக்குது, ரஜினிகாந்துக்கு இருக்குது, இன்றைக்கி ஆனந்த் வெங்கடேஷ்ன்றவனுக்கு இருக்குது. இந்த ஆளை மறந்துடுவாங்க. அதனால் புகழை பொறுத்த வரைக்கும் நம்ம கையிலேயே இல்லாத ஒரு விஷயம். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்துக்கு. எதனாலனா சோஷியல் மீடியா. அதுக்காக சொல்கிறேன் இது. இன்றைக்கி நம்ம எதுக்கு சந்தோஷப்படுறோம்? நம்மளை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க? ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இதில் எல்லாத்தையும் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்? எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் லைக் போடுறாங்க, எவ்வளோ பேர் கமெண்ட் போடுறாங்க, எவ்வளோ ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. அப்படின்னா நம்ம எதை நோக்கி போயிட்டே இருக்கோம்? புகழ் 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 புகழ்னு. முன்னாடியாவது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவன் புகழ் அடைவான். இப்போ ஒன்றுமே இல்லாதவன் புகழ் சோஷியல் மீடியாவில். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அதுதானே புகழ். அவனுக்கு எவ்வளோ ஃபாலோயர்ஸ், நான் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மனிதன், அதானே உண்மை. ஒரு மோசமான பாட்டை போட்டுட்டு அதை வந்து திரும்பி காத்தால மத்தியானம் கண்டினியூஸாக போட்டு ஓ இந்த பாட்டு ஒரு வேளை நல்லா இருக்கு போல இருக்குன்னு 1 மில்லியன் வியூவர்ஸ் பார்க்க வைக்கிறாங்கல்ல, பை ஷியர் ரெப்படிஷன். ஆனால் இது வந்து இன்னொரு 3 வருஷம் கழித்து அதே பாட்டை திரும்பி போட்டால் பாட்டு வந்து அதே மாதிரி தான் இருக்குது, திறமை அப்படியே தான் இருக்குது. புகழ் இருக்குமான்னா நம்மளுக்கு தெரியல, இருக்காது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதை தான் நான் சொன்னேன். அந்த ஜெயகாந்தன் சொன்னேன் பாருங்கள், 100 பேர் 1000 பேர். அவர் சொன்னார், என்னுடைய புகழ் 100 பேர் படிக்கிறதுனாலையும் 1000 பேர் படிக்கிறதுனாலையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு திறமை இருக்குது. அதனால் 100 பேர் ஃபாலோ பண்ணாலும் சரி, 1000 பேர் ஃபாலோ பண்ணாலும் சரி, என் திறமையை என்கிட்ட வெளில எடுக்க முடியாதுன்னு சொன்னார். இது ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கு. ஒரு மனுஷனுக்கு புகழ் இல்லை, அங்கீகாரம் இல்லை அப்படின்றதுனாலே அவன் திறமையானவன் அல்ல அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. திரும்பி சொல்கிறேன், ஒரு மனிதனுக்கு புகழ் இல்லை, அங்கீகாரம் இல்லை அப்படின்றதுனாலேயே அவனுக்கு திறமை இல்லை அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. நிறைய பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி, கிடையவே கிடையாது. எவ்வளவோ அன்சங் ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்க. ஜெயமோகனுடைய அந்த கதை புத்தகம் இருக்கு. அதில்
யானை டாக்டர்னு ஒரு கதை ஒன்று இருக்குது. அது எவ்வளோ பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. அறம் அப்படின்னு அந்த புஸ்தகத்துக்கு பேர். அதில் யானை டாக்டர்னு ஒரு புஸ்தகம், ஒரு டாபிக் வரும். ஒரு டாக்டர் 30 வருஷம் வெளி உலகில் யாருமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒரு 450 யானைகளுக்கு போஸ்ட்மார்ட்டம் மொத்தம் பண்ணியிருக்காரு. ஆயிரக்கணக்கான யானைகளுக்கு வியாதியை குணப்படுத்தியிருக்காரு. அந்த டாக்டர்கிட்ட அங்கே இருக்கிற அந்த ஃபாரஸ்டர் வந்து, அந்த கதையை படித்தா அவங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். அந்த ஃபாரஸ்டர் அங்கே இருக்கிற டிஎஃப்ஓ ஒரு பையன் சேருவான். அவனுக்கு ரொம்ப அவரை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகிடும். அவன் வந்து அவருக்கு எப்படியாவது வந்து ஒரு பத்மபூஷனை வாங்கிடணும் அப்படின்னு அங்கே கான்டாக்ட் பண்ணி இங்கே கான்டாக்ட் பண்ணி அவருடைய பேர் ஆல்மோஸ்ட் வந்துடும், ரெக்கக்னிஷனுக்கு வந்துடும். கடைசியாக போய் அவர்கிட்ட போய் சொல்லுவான், உங்களுக்கு பத்மபூஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆஃப்கோர்ஸ் அவருக்கு தரல, அது மாதிரி ஆளுகளை தரமாட்டாங்க எப்படியும். ஸோ அதை விடுங்க, தரல. அவர் சொன்னாராம், இது ஒரு வேலைன்னு நீ பண்ணியா? நான் இந்த பத்மபூஷனை எடுத்துக்கிட்டு போய் யானைக்கிட்ட போய் கேட்டால் அது யானைக்கு தெரியுமா? அதை வந்து கேட்டால் இதை ஒரு வேலை நான் பண்ண, நீ போய் இந்த பத்மபூஷனை வச்சுக்கிட்டு நான் யானைக்கிட்ட போய் கேட்டானாக்கா அந்த யானைக்கு புரியாதியா பத்மபூஷன்னா? வேலையை பரியாடினாராம். அவருக்கு புகழ் இல்லாமல் இருந்திருக்கலாம், அவரை பற்றி யாருக்கும் தெரிஞ்சிருக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அந்த யானைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது, அந்த யானையை போஸ்ட்மார்ட்டம் பண்ணினது, இது எல்லாத்தையும் புக்காக எழுதி ப்ரிசர்வ் பண்ணி இன்றைக்கி உலகத்தில் எங்கே யானை ப்ராப்ளம் இருந்தாலும் அதை தான் ரெஃபர் பண்ணுறாங்க. இது நம்மளுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்? யானை டாக்டர்னு ஒருத்தர் இருந்தாருன்னு யாருக்கு தெரியும்? நம்ம படித்தா தானே இதெல்லாம் தெரியும். நம்ம என்னைக்கு அந்த அறம் புத்தகத்தை எடுத்து படித்தோம்? அப்போது இதெல்லாம் பாடம். அவருக்கு திறமை இருக்கு, ஆனால் யானை டாக்டருக்கு புகழ் இல்லைன்றதுனால அவருக்கு திறமை இல்லைன்னு ஆயிடுமா? அதனால தான் நான் சொன்னேன், புகழ் அங்கீகாரம் இல்லாதவர்கள் திறமையற்றவர்கள் அல்ல. திறமை நிரந்தரம். புகழ் வரும் போகும். அதனால் இது ஏன் எங்ககிட்ட இப்போ சொல்கிறேன், நாங்கள் தான் புகழே அடையலைன்னா, நீங்கள் டெய்லி புகழுக்கு தான் சோஷியல் மீடியாவில் வச்சுன்னு இருக்கீங்க. இது வேறு காலகட்டத்தில் நான் சொன்னால் பலிக்காமையாக இருக்கலாம். பட் இன்றைக்கி வந்து ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, எதையோ ஒன்று அனுப்புகிறீங்க, ஏதோ ஃபார்வேர்டு தான் பாதியம். ஃபார்வேர்டு தான். சொந்தமாக ஒரு ஒன்று எழுதுறது கிடையாது. அந்த ஃபார்வேர்டுக்கு அவ்வளோ ஒரு ரெக்கக்னிஷனுக்கு ஏங்கின்னு இருக்கும். ஃபார்வேர்ட் பண்ணி அப்படி போட்டோன்னே, அப்புறம் இப்படி போட்டோன்னே, பா ஏன் நீ எழுதலையா, அதை நீ ஃபார்வேர்ட் தானே, அதெல்லாம் கிடையாது. வந்துடுச்சா புகழ்? அந்த விதத்தில் புகழ். அப்போது அந்த கிரேவிங் பெருசாக என்ன ஆகும்னாக்கா, இந்த மாதிரி பைத்தியமாக போய் முடியும். திறமையை வளர்த்துக்கிறதுக்கு பதிலாக புகழை தேடி ஓடிக்கிட்டோ இருந்தான்னா திறமை அழிஞ்சு போயிடும். அதனால் திறமை நிரந்தரம், புகழ் வரும் போகும். இதை மனசில் வச்சுக்கோங்க. ஒரு நம்ம ஔவை வந்து ஆண ஆரம்பிக்கும் போதே அறம் செய்ய விரும்புன்னு ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, அறம் செய்ய விரும்பு அப்படின்னா ஆசையாக பண்ணு அப்படின்றாங்க. ஏன் விரும்புன்னு சொல்கிறாங்கன்னு நான் யோசித்தேன். ஏன் விரும்பணும்? எதுக்கு அறம் செய்ய விரும்பணும்? அறம் செய் அப்படி நிறுத்திருக்கலாமே. ஏன் அறம் செய்ய விரும்புன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வந்தது. ஏன் விரும்பு சொல்கிறாங்கன்னு? நம்மளுக்கு எது மேலேயாவது விருப்பம் இருந்ததுனா தான் அது எண்ணமாக மாறும் இல்லையா? அழகாக ஒரு பொண்ணு போகுது, அது மேலே விருப்பம் வந்தவொடனே நம்மளுக்கு ஒரு எண்ணம் வருதா? உல்டாவா ஸ்மார்ட்டாக ஒரு பையன் போகிறான். ஏன்னா ஒரு சைடு ஒன்று சொன்னால் சரியாக வராது. இது எண்ணம் வருதா? எண்ணமாக வருது ஃபஸ்ட்டு. அப்புறம் செயலாக மாறுது. அது எங்கே இருக்கீங்க? ஓ படிக்கிறீங்க, ஓ சரி. ஸோ செயலாக மாறுது. அது கரெக்ட் தானே? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் நான். அது செயல் பழக்கமாக மாறுகிறது. கரெக்டா? பழக்கமாக மாறுகிறது. காஃபி ஷாப் செயல் பழக்கமாக மாறுகிறது. அது எவ்வளவு சயின்டிஃபிக்காக யோசிச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன் நான். அதனால தான் தமிழ்னு ஆரம்பிக்கும்போது ஒரு அம்மா எழுதி போயிட்டாங்க, அறம் செய்ய விரும்பு, அவ்வளோதான். அது ஏதோ அறம் செய்ய விரும்பு நம்ம எழுதி 1 மார்க் வாங்கிட்டோம் சின்ன வயசில். என்ன சொல்ல வந்தாங்க? ஸோ விருப்பம் எண்ணமாக மாறுது, எண்ணம் செயலாக மாறுது, செயல் பழக்கமாக மாறுகிறது,
பழக்கம் வழக்கமாக மாறுகிறது. பழக்கத்துக்கும் வழக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸ்பெல்லிங்கில் மாத்திரம் இல்லை. பழக்கம்னா அந்த மாதிரி அக்கேஷன் வரும்போது உண்டி செய்யறது. எனக்கு அந்த பழக்கம் உண்டியா? வழக்கம்னா பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ பழக்கம் வழக்கமாக மாறும், வழக்கமே நம்மளுடைய குணமாக மாறிவிடும். இதுதான் அந்த பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் அதுதான். நான் திரும்பி சொல்கிறேன், விருப்பம் இருந்தால் தான் எண்ணமாக மாறும், எண்ணம் இருந்தால் தான் செயலாக மாறும், செயல் இருந்தால் தான் பழக்கமாக மாறும், பழக்கம் இருந்தால்தான் வழக்கமாக மாறும், அந்த வழக்கம் நம்மளது குணமாகிவிடும், அதனால் பண்பாகிவிடும். அதனால் அந்த அறத்தை நீ நினச்சா அதுவே உன் குணமாகிடும்னு சொல்கிறாங்க. இதுதான் அறம் செய்ய விரும்பு. நம்ம இப்படியா எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும்? 54 வயசு எனக்கு இது தெரிஞ்சிருக்கு. இனிமேல் திரும்பி போய் எக்ஸாம் எல்லாம் எழுதுறதுக்கு தைரியம் இல்லை எனக்கு எப்படியும். அப்போது ஏன் நீ இதை பற்றி ஆரம்பித்த இன்றைக்கி எதனா தமிழ் கிளாஸ் எழுதுறியான்னு கேட்காதீங்க. நம்மளுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அறங்கள் இருக்குது. பசித்தவனுக்கு சோறு போடுறது, ரோட்டில் அடிப்பட்ட ஒரு நாய்க்கு போய் ஒரு இடத்துல போய் கொண்டு விட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, பணம் இல்லாதவனுக்கு பணம் கொடுக்கறது, ஒரு ஏழைக்கு படிப்புக்காக செலவு கொடுக்கறது, நூற்றுக்கணக்காக அறம் இருக்குது, நிறைய அறம் இருக்குது. ஆனால் இந்த நூற்றாண்டுக்கான முக்கியமான அறம் அப்படின்னு நான் நினைக்கிறது மனிதனை மனிதனாக பார்ப்பது. ரொம்ப அழுத்து போச்சு எனக்கு. ஜாதி, ஐடியாலஜி, மதம், அடித்தடி தினம் மனிதனை மனிதனாக பார்க்கறதே நிறுத்திட்டோம் நம்ம கம்ப்ளீட்டாக. அதுக்கு பத்தாததுக்கு சோஷியல் மீடியா வேறு வந்துடுச்சு. இன்னித்துக்கு நம்ம எல்லாமே ஃபோன்லேயே முடிச்சுக்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டோம். குரூப்லலாம் இந்த தமாஷெலாம் நடக்கும். யாரோ ஒருத்தருக்கு பர்த்டேன்னு போடுவாங்க. அந்த அந்த பர்த்டேன்னு போட்டாலும் அந்த குரூப்பில் இருக்கானான்னு யாருக்குமே தெரியாது. பெஸ்ட் விஷஸ், மே காட் பிளஸ் யூ, ஒரு 25 மெசேஜ். அப்புறம் கடைசியில் ஒருத்தன் போடுவான், திஸ் பர்சன் இஸ் நாட் இன் திஸ் குரூப். நடக்குதா நடக்குது. அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒருத்தன் போட்டேன், ஐ எம் ப்ரேயிங் காட் ஃபார் யுவர் ரெக்கவரி, ஐ எம் வெரி வெரி வரிட் அபவுட் யூ. எல்லா மெசேஜ் நேராக போய் ஒரு பய பார்க்க மாட்டான். மெசேஜ் அனுப்பிச்சாலாயா நீ கேட்குற அளவுக்கு ஆகிடும். அவன் நேராக நம்ம கூட பழகிறதுக்கும் மொபைல்லையோ இல்லை வேறு சோஷியல் மீடியாலேயோ பழகிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த நூற்றாண்டினுடைய மிக முக்கியமான அறம் அப்படின்னு நம்ம கடைபிடிக்க வேண்டியது மனிதனை மனிதனாக பார்ப்பது. இது 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 நம்ம பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா அழிஞ்சு போயிடும். ஏற்கனவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்ஸ் எல்லாம் வந்து ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம மனிதனை மனிதனாக பார்க்காத வந்து போயிட்டோம்னாக்கா நம்ம எல்லாரும் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம். ஏன்னா நம்மளுடைய அந்த பகையையே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அட்வான்டேஜ் எடுத்துன்றோம். இப்போது நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணும்பொழுது உங்களுடைய ஐடியாலஜி பிரகாரமே மெசேஜ் பண்ணிங்கன்னு வைங்க, ஆர் யூடியூப்பில் பார்க்குறீங்க, இதில் நெட்டில் பார்க்குறீங்க, அது உங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கினே இருக்கும். அதே கரெக்ட் தானே? நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை உங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸாக ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னாக்கா நீங்கள் அதுவாக மாறிடுவீங்க. அவனுடைய வேலையே அதுதான். அந்த உட்காந்து இருக்கான் பாருங்க, அங்கே ஒருத்தன் கூகுள்லாம் பயங்கரமான புட்சாலி, பெரிய சைக்கியாட்ரிஸ்ட். அவங்களாம் they read man's mind like that and they know that this fellow will சொல்லுட்டுன்னு பார்த்துன்னு இருப்பான்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துக்கினே இருக்கும். மாடலாக வரும். உங்களுக்கு எப்படியா தெரியும்னு என்னை கேட்காதீங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா ஏற்கனவே நம்மளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் கூட நம்ம மனிதனாக பார்க்காத ஒரு குணத்தை ஏற்படுத்திக்கலைன்னா, அந்த பண்பை ஏற்படுத்திக்கலைன்னா, அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கலைன்னா, அதை வழக்கமாக ஏற்படுத்திக்கலைன்னா
நம்மளுடைய அழிவு ரொம்ப சீக்கிரமாகிடும். இன்றைக்கி எவ்வளோ தூரம் போயிடுச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். ஜோக்காக இருக்க வழிய ஒரு பெண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மால் எப்படியுமே கல்யாணன்றது வந்து லைசன்ஸ்க்காக பண்ணுறான்னு நினச்சின்னு இருக்காங்க. அதில் இருக்கிற அந்த மகத்துவமும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பெரிய விஷயமும்லாம் தெரியல. நம்ம ஆளுக்கு அது இருந்தால் லைசன்ஸ் டு டச் தி உமன் அப்படின்ற இடத்துல இன்றைக்கி பிரமாதமான செக்ஸ் பாட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. இட் இஸ் மேனுஃபேக்சர்ட் அக்ராஸ் த வேர்ல்டு. ஸோ யூ கேன் டேக் ஒன் செக்ஸ் பாட் ஃபார் ஒன் வீக். யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. கிவ் இட், அழுத்து போச்சு, அடுத்த செக்ஸ் பாட். இந்த மாதிரி கொடுமையான ஒரு விஷயம் ஒன்று நடந்துகிட்டு இருக்குன்னு உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. அப்போது ஏற்கனவே நம்ம வந்து விமன்ஹுட்டை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி அசிங்கப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய அந்த ப்ளோட்டட் மேல் ஈகோவை வச்சுக்கிட்டு. இதெல்லாம் வந்ததுன்னா ஒரு ஆணுக்கு பெண்ணை பற்றின அபிப்பிராயம் என்னவா இருக்கும், என்ன மதிப்பான்? எனக்கு கல்யாணம்லாம் வேணாயா, நான் எங்கேயும் போகல, எனக்கு அதுவும் அவங்க பண்ணுறது வந்து ஸ்கின் டெக்ஸ்சரில் இருந்து எல்லாத்தையுமே இந்த சிலிக்கான் ஸ்கின் டெக்ஸ்சர் புட்சாலி. ஆனால் அவன் என்ன பண்ணின்னு இருக்கான் பாருங்கள். பொண்ணை உருவாக்கி ஒரு ஃப்ளஷ் அண்ட் பிளட் இருக்கிற ப்ராஸ்டியூட்டுக்கு பதில் இதை அனுப்புகிறான். அண்ட் ஒரு பர்வர்டட் மேனுடைய மைண்ட்லேருந்து அவன் என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும்னு நினைக்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று அனுப்புகிறான். இது நடந்துகிட்டு இருக்கு. திஸ் இஸ் ஹேப்பனிங் ரைட் இன் திஸ் வேர்ல்ட். ஐ எம் நாட் டாக்கிங் சம் இமேஜினரி திங். நீங்கள் வேணும்னா இதை பற்றி படித்து பாருங்கள் போயிட்டு. நான் அதை படித்து பார்த்துட்டு பயமாகி போயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லி. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த நூற்றாண்டினுடைய மிக முக்கியமான அறம்னு நான் நினைக்கிறது மனிதனை மனிதனாக பார்ப்பது. நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு அப்புறம் நடுவில் இந்த மாதிரியான சில த்ரெட்டெல்லாம் வேறு வர ஆரம்பிச்சிடுச்சு நம்மள்கிட்ட. அப்போ அதை என்கவுண்டர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம சக மனிதர்களையே மனிதனாக பார்க்கணும்ல. அப்படி இல்லாட்டினா அது அட்வான்டேஜ் எடுத்துக்குமே. அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, படிக்கிறதுக்கு நம்ம நிறைய அந்த பழக்கத்தை வந்து ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்னு எனக்கு தோணுது. படிப்புன்ற பழக்கத்தை வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டே வரா போல் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் பெரிய ஃபிலாசபி புக் எடுத்து படிக்க வேணாம், நீங்கள் வந்து பெரிய செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கெல்லாம் எடுத்து படிக்க வேணாம். ஒரு கதையை எடுத்து படிங்க. ஒவ்வொரு கதையும் உங்களுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கொடுக்கும், உங்களை சிந்திக்க வைக்கும். இப்போ இந்த காலகட்டத்திலே எவ்வளவு நல்ல நல்ல கதையாசிரியர்கள்லாம் இருக்காங்க. ஜெயமோகன் இருக்கார், ராமகிருஷ்ணன் இருக்கார், பவா செல்லதுரை இருக்கார். எத்தனையோ பேர் அப்படி எழுதுகிறாங்க. அண்ட் அவங்க கதை எழுதுறதெல்லாம் வெறும் பணக்காரனை பற்றிலாம் எழுதலை, சாதாரண ஆட்களை, கதைகளே சாதாரண ஆட்களை பற்றி தான் எழுதப்படும். சக்ஸஸ்ஃபுல்லாக பற்றி கதை யாரும் எழுதுறதில்லை. செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கில் வேணால் எழுதுவாங்க அதை. அப்போது ஒரு மொழி பிறந்தவுடன் முதலில் பிறப்பது கதை. ஏன்னா அந்த கதைன்றது எதை நம்புது? ஒருத்தனுடைய வாயையும் இன்னொருத்தனுடைய காதையும். அவ்வளோதான் தேவை அந்த கதைக்கு. ஒருவனின் வாயையும் மற்றொருவனுடைய காதையும் நம்புவது தான் அந்த கதை. கதையால் தான் இந்த உலகமே இயங்குது. யுவல் நோவா ஹராரியினுடைய ஹோமோசேப்பியன்ஸ்லாம் எவ்வளோ பேர் படிச்சிங்கன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல இந்த பேர்லாம், ஆனால் அதெல்லாம் படிக்கணும். அவர் சொல்கிறாரு, இந்த உலகம் இயங்கிறதுக்கு காரணமே நம்மளுடைய கதைங்க தான்றார். எப்படி? யார் சொன்னது அமெரிக்காவோட பவுண்ட்ரி அங்கே இருக்குது, இந்தியாவோட பவுண்ட்ரி இங்கே இருக்குது, நம்மெல்லாம் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும், ஃபாலோ பண்ணினா தான் வந்து இதெல்லாம் வந்து இப்படி நடக்கும், இதெல்லாம் யார் சொன்னா? இதெல்லாம் கதை தானே. நம்ம காட்டில் வாழ்ந்துன்னு இருக்கும்போது எங்கே இருந்தது இதெல்லாம்? அப்போது அவர் என்ன சொல்கிறாரு? இட் இஸ் தி ஸ்டோரிஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் திஸ் வேர்ல்டு டுகெதர். இஃப் த ஸ்டோரி கோஸ், தி வேர்ல்ட் வில் பெரிஷ். ஸோ கதைகள் ரொம்ப முக்கியம். அது மாதிரி கதைகள் தான் நம்மளுடைய அடுத்த கட்ட வாசிப்புக்கான சாவி.
நீங்கள் அதை படிக்க ஆரம்பித்தாலே அதுலேருந்து ஒன்றுன்னா டெவலப் ஆகும். அதனால தான் எங்கள் காலத்தில் அட்லீஸ்ட்டு ஃபேண்டம்மு, மேண்ட்ரிக்ஸு, பீர்பாலு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஃபோட்டோ இருக்கிறதா ஆரம்பித்து ஏதோ அதனால் ஒரு பழக்கம் ஏற்படுத்தி அம்புலி மாமா இது மாதிரி இருக்கிறதெல்லாம் வச்சு ஆரம்பித்து அதிலிருந்து பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ மேலே படிக்க ஆரம்பித்தோம். அதுக்கான வாய்ப்பு வேறு இல்லை இப்போ. ஏன்னா நம்ம தான் கதையெல்லாம் கூட வாட்ஸ்அப்லேயே படிச்சுடுறோமே. ப்ரீஃபாக இருக்கணும் ஐயா, எதுவுமே 4 லைனுக்கு மேலே இருக்கக்கூடாது. 2 பேஜில் இருந்தால் கஷ்டம். 4 லைன்ஸ் எத்தனை இருந்தாலும் ப்ரீஃபாக இருக்கணும். மாஞ்சு செக்ஷன் 370 ஜட்ஜ்மெண்ட் எதுனா அதெல்லாம் விடு, என்ன சம்மரி அதை சொல்லு. அது படிச்சுட்டு அந்த ஹோல் ஜட்ஜ்மெண்ட்டை படித்த மாதிரியே பேசுவாங்க. அப்போது கதைகள் படிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம வேறு விஷயங்களுக்கு உள்ளே போக ஆரம்பிப்போம். கதைகள் நம்மளுடைய தெளிந்த நல்ல அறிவை பிடிச்சி இழுக்கும். ஒரு ஜெயமோகனுடைய அறம் அப்படின்ற ஒரு கதையை படிச்சிங்கன்னா பா எப்படி இருக்கு. அது மாதிரி அந்த இடக்கைன்னு சொல்லி ஒரு கதை எழுதியிருக்கார் ராமகிருஷ்ணன், பிரமிப்பாக இருக்குது. கவிதை, அது கதையே இல்லை. அது அவுரங்கசீப் அது மாதிரி பாபா செல்லதுரைன்றவர் கதை சொல்கிறதுலேயே அவ்வளோ ஃபேமஸ். அவர் இங்கே கூட பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன், ஒரு தடவை இங்கே கூட வந்தார்னு நினைக்கிறேன். அதனால் இது ரொம்ப முக்கியம். ஏன் நான் கதையை முக்கியன்றதை இன்னும் சொல்லிவிட்டு பின்னாடி சொல்கிறேன். நம்ம கடவுள்னு யாரை நினச்சின்னு இருக்கோமோ அதுவே கதையில் வந்தது தான். நாம் கடவுளாக யாரை நினைக்கிறோமோ, கரெக்டாக இல்லையா? வா ஒத்துக்கிட்டீங்க. கதைகள் இல்லாவிட்டால் கடவுள் இல்லை. நாம் நினைத்து கொண்டிருக்கும், கையில் வேலை வைத்து கொண்டிருக்கும், சக்கரத்தை வைத்து கொண்டிருக்கும், இது கதையில் இல்லாட்டினா நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணுவீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கள் ப்ளீஸ் டெல் மீ. ஸோ கதைகளால் தான் கடவுளே படைக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னா கதை எவ்வளோ முக்கியம் பார்த்துக்கோங்க. அந்த கதை இல்லாட்டானாக்கா கடவுளை படைச்சிருக்க மாட்டோம். அந்த கதையால் படைக்கப்பட்ட கடவுள் நம்மளை படைக்கிறதா நம்ம நினச்சின்னு இருக்கோம். இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்க. புதுமை பித்தன் சொல்கிறாரு, மனிதன் கடவுளை படைத்தான், அன்றிலிருந்து கடவுள் மனிதனை படைக்க ஆரம்பித்தான். இது புதுமை பித்தனுடைய வார்த்தைகள். மனிதன் கடவுளை படைத்தான், அன்றிலிருந்து கடவுள் மனிதனை படைக்க ஆரம்பித்தான் அப்படின்னு புதுமை பித்தன் சொல்கிறார். அப்போது இந்த இந்த ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த கோர்வையாக கதை சொல்கிறது அப்படின்றது உங்களுடைய கோர்ட் சப்மிஷன்ஸில் பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கதை சொல்கிற பழக்கமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு போயிடுச்சு. இப்போது ராமாயணம் மகாபாரதம்லாம் திரைவாவனத்துக்கு காரணமே கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க யாரோ ஒருத்தர். அது செவி வழியாக அவங்க வயசானவொன்னு அவங்க கதை சொல்லுவாங்க. இப்போ கதை பண்ணின்னு இருக்கோம். கதை யார் சொன்னீங்க கடைசியாக? கதை சொல்கிற பழக்கமே போயிடுச்சு. கதை சொல்கிற பழக்கம் போனதுனால நம்ம கதையை படித்து தான் ஆகணும், வழி கிடையாது. உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. முன்காலத்தில் எல்லாம் செவி வழியாகவே வந்துடும். எல்லா இன்ஃபர்மேஷனும் கிருஷ்ணனுடைய சித்தப்பாவனுடைய புள்ள பேர்லாம் சொல்லுவாங்க. சின்னதாக ஒரு காமிக்ஸ் படிச்சுட்டு அதில் நம்ம மகாபாரதான்றது பாட்டாக வரும், அதுக்குள்ளே அதெல்லாம் இருக்கும். அப்போது அந்த கதை படிக்கிறது, கதை கேட்கறதுன்ற பழக்கம் போனதுனால தான் படிக்கிற பழக்கம் போச்சுன்னு நான் நினைக்கிறேன். படிக்கிற பழக்கம் போனதுக்கு முக்கியமான காரணம் கதை படிக்கிற பழக்கம் போனது தான். எவ்வளோ பசங்க கதை படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த சீக்வன்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஒரு கதை படிக்கிறோம், இல்லை ஒரு படம் பார்க்குறோம், அதை எவ்வளோ பேரால் கோர்வையாக சொல்ல முடியும்? ஆனால் சில பேர் அவ்வளோ பிரமாதமாக அந்த படத்தில் இருக்கிறத விட பெட்டராக சொல்லுவாங்க. ஒரு கூட மசாலாலாம் சேர்த்து எல்லாம் சொல்லுவாங்க. அப்போது அதை தான் நம்ம கோர்ட்டில் பண்ணின்னு இருக்கோம். நம்மளுடைய ப்ராப்ளம் ஏன் நம்ம ஜம்பில் அப்படியே அப்படி குதிச்சுக்கிட்டே இருக்கோம்னாக்கா, சீக்வன்ஸ் இல்லாமல் இருக்கோம்னாக்கா, இந்த ஒரு தெளிவு இல்லை. இந்த தெளிவு நிறைய அந்த காலத்தில் இந்த கதைகளால் வந்தது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், உலகத்திலேயே சின்ன கதை அப்படி ஒன்று இருக்குது. உலகத்திலேயே சின்ன கதை மைக்கேல் சொலோக்காவை எழுதுனது தான் எல்லாம் நினச்சின்னு இருக்காங்க. அந்த கதை ஸ்மாலஸ்ட் ஸ்டோரி என்னென்னா, ஒரு கடலில் ஒரு பெரிய மீன், ஒரு சின்ன மீன். இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. ஒரு கடலில் ஒரு பெரிய மீன், ஒரு சின்ன மீன். பெரிய மீன் சின்ன மீனை விழுங்கிறதுக்கு போகுது. சின்ன மீன் சொல்லுது பெரிய மீன் கிட்ட, நம்ம 2 பேரும் ஒரே கடலில் தானே இருக்கோம்,
என்னை போய் விழுங்கிட்டானாக்கா அப்புறம் யார் இருப்பாங்க இங்கே, அதனால் என்னை விட்டுடு அப்படின்னு பெரிய மீன் சொல்லுது. சரி நீ வேணா என்னை சாப்பிடு அப்படின்னு. உடனே சின்ன மீன் வந்து நம்மளையும் சாப்பிடல, அதை வேற சாப்பிட சொல்லுதுன்ற ஒரு பெருமிதத்தோட ஒரு கான்ஃபிடென்ஸோட அது பக்கத்தில் போய் முழுங்க போய் அதனுடைய வாய்க்குள்ளே போய் அது செத்து போயிடுது. இது மீன் கதை இல்லை, இது மனுஷன் கதை. இதுதான் பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை உடனே ரிலேட் பண்ணி பார்க்கணும். அவர் வந்து நம்ம காலத்துலலாம் என்ன கடை இருந்தது? மளிகை கடை தானே இருந்தது, சின்ன 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 கடையாக தானே இருந்தது. பெருசாக ஒருத்தன் வந்தானா அவங்க கூட போய் நான் சாப்பிட்றேன்னு போனியா எல்லாரும் அந்த வாய்க்குள்ளே போய் இன்றைக்கி இருக்கிற ஸ்டோர்ஸே வெறும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் ஆகிடும். இது வந்து ஒரு மிக சின்ன கதை தான், அது உலகத்திலேயே சின்ன கதை தான். ஆனால் அதை விட தமிழில் இருக்கிறது தான் இருக்கிறதுலே சின்ன கதை. அந்த கதை என்னென்னா, ஒரு ஊரிலே ஒரு நரி, அதோடு எல்லாம் சரி. இதுதான் ஸ்மாலஸ்ட் ஸ்டோரி. ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது தெரியுமா? நல்லவன் இருக்கிற இடத்துக்குள்ள ஒரு நரி பூந்தா அதோட எல்லாம் சரி. நியாயமாக இருக்கிறவனுக்கு நடுவில் பயங்கரமாக ஊழலான ஒருத்தன் உள்ளே சேர்ந்தா அதோட சரி. இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் போட்டுன்னு வரலாம் இதுக்குள்ளே. அப்போது இந்த 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 மனிதர்கள் வாழும் இடத்தில் நரிகளுக்கு இடமில்லை அப்படின்றது தான் லிட்டரல் இன்டர்பிரிட்டேஷன். ஆனால் அந்த கதைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம். ஏன் நான் கதையை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கதை படிப்பதை நிறுத்தினதுனால தான் நமக்கு படிக்கிற பழக்கம் போச்சுன்னு நான் நம்புகிறேன். படிக்கிற பழக்கம் வேணும்னா கதைகளை படிக்கலாம், ஏதாவது ஒரு கதையை எடுத்து படிக்கலாமே. 7 லோகத்தை தாண்டி ஒரு பூதத்தினுடைய வாய்க்குள்ள சின்ன வெண்டுக்குள்ள ஒரு 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 கோலி குண்டு மாதிரி இருக்கும், அதை அமுக்கினா அந்த அரக்கன் சாவான் லெவலுக்கு நம்ம படிச்சிருக்கோம். எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க? இதை ரிப்பீட்டடாக இதே தான் இருக்கும். அந்த தினத்தந்தியில் வருமே அந்த சிந்துபாத் கதை, அதில் ஒன்றும் சீக்வன்ஸே இருக்காது, எல்லாம் ஒரே மாற்றி மாற்றி போட்டுன்னே இருப்பான். பலார் அது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, ரெண்டாவது செகண்ட் ஃபோட்டோ, மூன்றாவது ஃபோட்டோ ஐயோ என் பல் போய்விட்டதே அப்படின்னு அந்த சைடு அந்த பல் அப்படியே பறந்துன்னு இருக்கும், அந்த பக்கம் தொடரும். இதை கண்டினியூஸாக படிக்கிற ஆளுங்கள்லாம் இருக்காங்க. சரி பல்லு போயிடுச்சு, அடுத்தது என்ன தான் வருதுன்னு சொல்லி அந்த கதை. அதனால தான் அதெல்லாம் அந்த கதையை போட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா தினத்தந்தி ஆரம்ப காலத்திலேருந்து இது ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ கதை, வார நாளிதழ்கள் ஆனந்த விகடன், குமுதம் இதெல்லாம் எதுக்கு வாங்குவாங்கன்னா கதை, தொடர்கதைகள் இதையெல்லாம் படிக்கிறதுக்கு தான். நிறைய பேர் பொன்னியின் செல்வன் அந்த காலத்தில் வந்து தொடர்கதையாக தான் படித்தாங்க. 5 வால்யூம்னா பயமாக இருக்கும் நம்மளுக்கு, தொடர்கதையாக படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி தான் படிச்சிருக்காங்க. அப்போது கதை படிக்கிறத வந்து நம்ம ஒரு பழக்கமாக ஆக்கிக்கணுன்றது ரொம்ப முக்கியம்னு நான் வந்து சொல்ல பிரியப்பட்டேன். கடைசியாக அந்த ஒரு கலீல் கிப்ரானுடைய ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களோட அதை பரிமாறிக்கிட்டு அதோட முடிச்சுக்கலான்னு பார்த்தேன். கலீல் கிப்ரான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஒரு 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 பெரிய ஒரு பணக்கார ஒரு இதில் பிறந்தவர், ஒரு கிங் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியில் பிறந்தவர். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அம்மா பெற்றுருவாங்க, பால் வேற யாரோ கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பழக்கம்லாம் இருந்தது, தாதின்னுவாங்க அவங்கள. அப்போது கலீல் கிப்ரான் சொல்கிறாரு, நான் பிறந்தவுடன் எனக்கு பால் ஊட்டும் தாயிடம், தாய் பால் ஊட்ட மாட்டாங்க, பால் ஊட்டும் தாயினே தனியாக ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. பால் ஊட்டும் தாயுடன் அம்மா கேட்கிறாள், பால் நன்றாக குடிக்கிறானா என்று கேட்கிறாங்க. அதுக்கு அந்த தாதி சொல்கிறாங்க, நல்லா குடிக்கிறான், 2 முலைகளிலும் மாறி மாறி குடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, அப்பொழுது நான் ஒரு 3 நாள் குழந்தை, நான் அழுது அழுது அம்மா அவள் பொய் சொல்கிறாள், ஒரே நாத்தமாக இருக்கிறது, அவள் தன்னைத்தானே சுத்தம் செய்து கொடுக்க மாட்டேங்கிறாள், அதனால் எனக்கு ரொம்ப நாத்தமாக இருக்குது. நான் அந்த மாதிரி அழுதுது அந்த அம்மாவுக்கும் புரியவில்லை, அந்த தாதிக்கும் புரியவில்லை. 30 நாள் ஆச்சு. 30 நாள் ஆன பிறகு பாதிரியார் ஞானஸ்நானம் பண்ண வர்றார், பண்ணுறார். பண்ணிவிட்டு அவர் சொல்கிறார், ஹீ இஸ் அ பார்ன் கிறிஸ்டியன், இவன் நல்ல கிறிஸ்டியானிட்டியில் வந்து அப்படி ஒரு தலை சிறந்தவனாக இருப்பான்னு. இவர் இன்னும் அதிகமாக அழறார், தன்னுடைய ப்ரொட்டஸ்ட்டை காமிக்கிறார் அழுது. அவர் சொல்கிறாரு,
எனக்கு கிறிஸ்டியனாக இருக்கிறதும் முக்கியம் இல்லை, முஸ்லீமாக இருக்கிறதும் முக்கியமாக இல்லை, எனக்கு மனுஷனாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னதை தாயும் புரிந்து கொள்ளவில்லை, பாதிரியாரும் புரிந்து கொள்ளவில்லை. பிறகு 3 மாதம் ஆச்சு. ஆருடம் சொல்லும் ஜோதிடன் வந்தான். ஆருடம் சொல்லும் ஜோதிடன் வந்து சொன்னான், இவனுக்கு ராஜ லட்சணம் இருக்கிறது, இவன் இந்த நாட்டை ஆளும் மிகப்பெரிய ராஜாவாக ஆவான். இன்னும் ஓங்கி கத்தின் அழுதேன். நான் ராஜாவெல்லாம் ஆக மாட்டேன், நான் ஒரு இசையில் ஒரு சிறந்த இசைக்கலைஞனாக மாறுவேன் அப்படின்னு அழுது சொன்னேன். நான் சொன்னது அந்த ஜோசியனுக்கும் புரியவில்லை, எனது தாய்க்கும் புரியவில்லை. அப்புறம் 30 வருடங்கள் கழித்து என் தாய் இறந்து போனால், தாதி இறந்து போனால், அந்த பாதிரியாரும் இறந்து போனான். நான் ஒரு இசை நிகழ்ச்சியில் எனது இசை திறமைகளை காண்பித்து எல்லாரும் வியந்து போய் பாராட்டி அவ்வளோ பெருமிதத்துடன் நடந்து வந்து கொண்டிருக்கும்போது அந்த ஜோசியன் எதிரே வந்தான். அந்த ஜோசியன் சொன்னான், 30 வருடங்களுக்கு முன்பு நீ ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞனாக வருவாய் என்று நான் அப்பொழுதே ஆருடம் கூறினேன். இதை நான் கேட்டவுடன் எந்த விதமான அதற்கான எந்த ப்ரொட்டஸ்ட்டும் நான் பண்ணாமல் வாய்மூடி மௌனியாக கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு ஒரு கவிதை ஒன்று சொல்லுவார். இதுதான் நம்ம கண்ணதாசன் சொல்லுவார், சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி. எல்லாத்தையும் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டா கஷ்டன்றது, இதுதான் அதனுடைய ஈக்குவலண்ட்டாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இதெல்லாம் எனக்கு தோணினது, நான் இதெல்லாம் எங்கேயோ படித்தது, இதெல்லாம் எங்கேயோ நான் கேட்டது, அதை உங்ககிட்ட பரிமாறிக்கணும்னு விரும்பினேன். அதுக்காக தான் நான் முக்கியமாக இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ண சொன்னேன். இன்னொரு பாட்டு வாண்டான்ல, வாண்டான்னா விட்டுடுங்க. புரிகிறது இதயம் வரை நனைகிறதே, ஊலா போகும் மேகம் கனா காணுமே, விழா காணுமே வானமே, இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே. வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைப்பழகும். வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைப்பழகும். வான வீதியில் மேக ஊர்வலம் போதிலே ஆறுதல் தரும், பருவமகள் விழிகளிலே கனவு வரும். இளைய நிலா பொழிகிறதே, ஊலா போகும் மேகம் கனா காணுமே, விழா காணுமே வானமே, இளைய நிலா பொழிகிறதே. முகிலினங்கள் அலைகிறதே, முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தவறிய
தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ நீலவானிலே வெள்ளி ஓடைகள் ஓடுகின்றதே என்ன ஜாடைகள் விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள். His Lordship spoke about Sachin Tendulkar, but his opening was like a Virender Sehwag innings. When we discussed about this event, His Lordship expressed his thought of singing a song in the beginning. We all wondered why he was suggesting that. And then His Lordship expressed that he wants to break the stereotype of how a society thinks about a judge. Though we haven't shared a single word with him, but after this speech I feel very close to him. So it was like from a common man's perspective, just like how we get a car or a washing machine, they give us a manual. And his entire speech was like a manual for life. So that is what I realized. No doubts, once we leave this wall, all of us will leave with a self-realization or an afterthought as to what we are really leading to. So that is the success of this speech, I feel. I really think that there has to be another great round of applause because, you know, very few speeches, it becomes memorable for life. I believe this is one such. Thank you, Lordship. Now, I invite General Secretary of MMBA, Mr. Airam Selvakumar, to deliver his vote of thanks. அனைவருக்கும் வணக்கம். ஆத்திச்சூடில் சொன்ன மாதிரி ஊக்கம் அது கைவிடல்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு இளைய வழக்கறிஞர்களுக்கும் வளர்ந்து வரும் வழக்கறிஞர்களுக்கும் ஊக்கத்தை கொடுக்கும் நோக்கத்தோடு வள்ளுவர் சொன்ன மாதிரி ஆக்கம் மதர்வினாய் செல்லும் அடைவிலா ஊக்கமுடையான் உலை ஊக்கமுடையான் உலை என்பது போல ஊக்கம் உடையவர்கள்ட்ட எங்கே இருக்காங்கன்னு விலாசம் தேடி ஆக்கம் போய் அங்கே போய் உட்காந்துக்கிடுமா. அந்த மாதிரி உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு ஆக்கத்தை தருவதற்காக, தன்னிடம் இருக்கக்கூடிய ஆக்கத்தை தருவதற்காக, உங்கள் அனைவருக்கும் ஊக்கத்தை கொடுப்பதற்காக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே குறிப்பிட்டது போல நீதித்துறைக்கு இவர் கிடைத்தது நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நீதியரசர் மாண்புமிகு திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்களுக்கு MMBA சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பெண் வழக்கறிஞர் சங்க தலைவர் செல்வி ஆனந்தவள்ளி அம்மாள் அவர்களுக்கும், மூத்த வழக்கறிஞர்கள் ARL சுந்தரேசன் அவர்களுக்கும், கிருஷ்ணவேணி அம்மாள் அவர்களுக்கும், B சரவணன் அவர்களுக்கும், R காந்தி அவர்களுக்கும், அரசு வழக்கறிஞர்கள் அவர்களுக்கும், அரசு வழக்கறிஞர்கள் அனைவருக்கும், வந்திருக்கக்கூடிய நீதியரசர் விரும்பியதை போல மிகவும் திரளாக வந்திருக்கக்கூடிய இளம் வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய நண்பர்கள் MS பார்த்திபனுக்கும் சகோதரர் ஜெயமோகன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. Let me take this opportunity to thank the one who thanked everyone leaving now. Thank you so much, sir.